விடுதலை புலிகள் குறித்து ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுவும் இலங்கையில் போயிட்டு. ஒரு டவுட்டு, நீங்க சீமான்லாம் ஒண்ணா இருந்தீங்களே, ஒரு நாளாவது ஆமக்கறி சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல ஆமக்கறி கொடுத்தாங்களா? இல்ல அங்க யாராவது சாப்பிட்டாங்களா? இல்ல அந்த ஹோட்டல்ல வித்தாங்களா? எங்கேயுமே இல்ல ஆமக்கறி. இல்ல ஆமக்கறியா எதுவுமே இல்லை. கேங்கட்டுங்க, அதுவும் புரிய மாட்டேங்குது. இப்படி சுட்டாருங்க, இதெல்லாம் ரீல் விட்டார்ல. அப்ப கூட போயிருக்க ஒரு பையன் அண்ணன் சுட்டாரு. சுட்டது வந்து பொல்லே ஆகல. நான் அடிச்சிட்டேன், புல் அடிச்சிட்டேன் இவர் சுட்டோனிங்க சொல்லிட்டாரு. இவர் சுட்டதே வேற பக்கம் சுட்டாரு. புல் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃபுல்லு தான் அடிப்பாரு. சீமான் தேன்மொழியை விரும்பினாரு. தேன்மொழிக்கும் சீமானுக்கும் நிச்சயத்தம் நடந்துச்சு. தேன்மொழியை சீமான் கழட்டி விட்டாரு, விஜயலட்சுமி கழட்டி விட்டாரு. சீமானுடைய அப்பா பாரதி ராஜா இருக்கார், என்ன பண்ணுறாரு, தேன்மொழியை வச்சுட்டு எந்த விஷயமும் வெளியே லீக் பண்ணாத மாதிரி யோசிச்சு பாருங்க. தேன்மொழி வெளியே விட்டா என்ன ஆகும்? இந்த கருப்பை என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடும். ஐயோ, விஜயலட்சுமி கருப்பு கரிசி கண்ணகி மாதிரிங்க அந்த பொண்ணு. இன்னைக்கு இருக்கும் யாரும் கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துக்கிறாங்க சீமானுக்காக. இப்போதான் புரியுது திருட்டு கம்நாட்டி. நான் இலங்கை சேர்ந்த ஒரு ஈழ பெண்மணி விதவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய திருடம் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க, அந்த துக்கத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி போராளியாக இருந்துக்கிறான். அதுக்கு இடையில வந்து இந்த காதல் மண்ணாங்கட்டி மயிரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு போராளியாக அந்த பொண்ணு பயணிக்குது. ஆனால் மானங்கட்ட வெக்கம் கட்டவங்க என்ன பண்ணா, சீமானு அந்த இடத்துல காதல் வேணும், அந்த பொண்ணை காதலிக்கணும், அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு பேசிக்கிறாரு. அது ஒரு மறுவாழ்வு கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாங்கிற இடத்துலயும் இருக்கலாம் இல்லையா? மாமா வேலையை பார்த்தீங்க, மாமா வேலை இவ்வளவு கேவலமா கேட்டு கூட்டி கொடுத்தீங்க மாதிரி பேசுகிறீங்க. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தர முடிவு பண்ணிட்டார்ல, அந்த பொண்ணு தங்கச்சியா எடுத்துக்கலாமே, ஏன் பொண்டாட்டியா தான் எடுத்துக்கணுமா? ஊர்ல இருக்கிறவங்க அப்பா அப்பான்னு சொல்றாருல, எல்லாரும் தங்கச்சி சொல்றாருல. அப்ப போர்க்களத்துல ஒரு பொண்ணுக்கு தன் கணவனை இழந்திருக்கிறானா அந்த பத்திரிகையாளர் தன் சகோதரியா நினைக்கலாம்ல, அதுல பொண்டாட்டி தான் நினைப்பாரு அவரு. முடிச்சோம். அதாவது ஓகே சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சொன்னாரா? சொன்னாரு. அங்க பொண்ணை டாவடிச்சது விஷயங்கள் மேலிடத்துல விடுதலை புலிகளுக்கு போயிருக்கு. சேரநாதன் என்ன சொன்னார் அதோட சொல்லுங்க. அந்த பையன்ட்ட சொல்லிருங்க. சீமான் அழுதாரா? என்ன சொல்லி அழுதாரு? தண்ணி போடுறப்ப அந்த அழுகுற இது இருக்கும் இல்லையா? எவ்வளோ வைப்பாரு அவரு? ஒரு குவார்டரும் ஒரு கட்டி ஒரு ஆஃப் இருக்குமா? கண்டிப்பாக. இல்லை வளர ஆரம்பிக்கல குடிச்சிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டில் கொஞ்சம் டெய்லி ட்ரிங்க் அடிச்சுட்டு தேடியா பையன் திட்டினே இருப்பாரு. விஷயத்துக்காக மட்டும்தான். ஆமாம், மருந்து இல்லை அது. இந்த பாஸ்போர்ட் பாருங்க, சீமான் செபஸ்டின் இளையன்குடி ஆதாரத்தோட காட்டியிருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி காட்டுறதில்லை. செபஸ்டின் சீமான் ப்ராஸ்டியூட் பண்ணுறவ தேவடியானா அந்த தேவடியாட்ட போகிறவன் அவனும் கண்டிப்பாக வந்து யார்? ஒரு தேவடியா. அப்போ சீமான் தேவடியான்றீங்களா? சொல்லுங்க. ஏவா சாமி முடியலடா. வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை புலிகள் குறித்து திரைப்படத்தை இயக்கியவர் நந்தவன நந்தகுமார் அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். நீங்கள் வந்து விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்திச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நேரில் பார்த்துருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் விடுதலை புலிகள் குறித்து ஒரு படம் எடுத்திருக்கீங்க. எல்லாளன் என்ற திரைப்படத்தை நீங்கள் இயக்கிருக்கீங்க, அதுவும் இலங்கையில் போயிட்டு. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? அந்த வாய்ப்புங்கிறது ஆக்சுவலாக வந்து நான் வந்து சிம்பு வச்சு கெட்டவன் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நின்று போன தருணமாச்சு. அந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் இடைவெளி தேவைங்கிறதுக்காக ஊர்லேயே போய் உட்காந்துருந்தேன். ஊரில் உட்காந்துருக்கப்போ என்னோடய மாமா அவர் வந்து பல நெடுமாறன் கட்சியில் தொடர்பில் இருக்கிறவர். ஒரு நெடுமாறனுடைய அமைப்பில் அவர் வந்து என்னப்பா இங்கேயே வந்து உட்காந்துருக்க என்ன அப்படின்னு இந்த படத்தோட பிரச்சனையை சொன்னேன். நம்ம இயக்கத்தில் கூட படம் பண்ணிட்டு இருக்காங்களே, அங்கே ட்ரை பண்ண வேண்டியதானே. அப்போ யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னு நெடுமாறன் ஐயாவை பார்த்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அப்புறம் அவர் மூலியமாக அடுத்தது அவர் பார்த்தீங்களா? பார்த்தோன்னே நல்லபடியாக பண்ணுங்கப்பா, நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளாரையே நம்மளை பற்றி விசாரிப்பாங்களே, இந்த பையனோட ஒர்க் எப்படி என்ன அப்படின்னு. யார்கிட்ட சேகரிச்சாங்க? யார்கிட்ட என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லிவிட்டதே எங்கள் மாமா. ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரபாகரன் ஐயா இருக்கிறப்ப எங்கள் மாமா வீட்டில் தங்குனதெல்லாம் ஊரில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதுனால அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் பெருசாலாம் வரல. அந்த பையன் ஒர்க் பண்ணுவாப்லையா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணாங்க. அது சார்ந்த ஆட்கள் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். நீங்கள் படம் எடுத்தது எல்லாரும் படம் எடுத்தது 2008. இப்போது நீங்கள் வந்து சென்னையில் படிச்சிங்க, அங்கே தான் வாய்ப்பு தேடினீங்க. ஆனால் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போனதில்லை. வெளிநாட்டுக்கு எங்கேயுமே
போனதில்லை அதுக்கு முன்னே? அதுக்கு முன்னால் இல்லை, கெட்டவன் டைம்லேயே அதுக்கு முன்னால் நான் போயிருக்கேன். எங்கே பேங்காக் போயிருக்கோம். ஓ ஆமாம். அதுக்கு முன்னால் வந்து மலேசியா, சிங்கப்பூர் போயிருக்கேன். ஓ ஆல்ரெடி உங்களோட பாஸ்போர்ட் இருக்குது இல்லையா? ஆமாம், பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க. எஸ் 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 பாஸ்போர்ட் வச்சு அந்த பாஸ்போர்ட் மூலமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. அதாவது எஸ். நீங்கள் இலங்கைக்கு போனது எப்படி? கப்பலில் போனீங்களா, ஃப்ளைட்டில் போனீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கப்பலில் போகிறதா தான் இருந்தது. போட்டில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து போட்டில் போகிற பிளானில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தது பேச்சு. நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, 2008 ஒரு போர்க்களமாக இருந்துச்சு இலங்கையில். எல்லாருமே வந்து ஒரு அச்சத்தில் இருந்தாங்க. அது போன்ற சூழ்நிலையில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழகத்திலேருந்து யார் வராங்க, எப்படி வராங்க, எவர் வராங்க, ஏன் வராங்க, எதற்காக வராங்கன்னு எல்லாமே அவங்க ஆய்வுக்கு உட்பட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அவ்வளோ எளிமையாக இலங்கைக்கு போக முடியாது அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில். அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனிச்சிருந்தாங்க. இங்கேருந்து யார் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சிருந்தாங்க. கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்து எதில் போனீங்க? ஆக்சுவலாக பிளான் வந்து கப்பலில் போகிற மாதிரி. கப்பலில் போகிற பிளானு. ஆமாம். ஆனால் ஃப்ளைட்டில் தான் போனோம். நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போனீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்த பாஸ்போர்ட்டில் அதில் என்ட்ரி இல்லை. நீங்கள் வந்து இலங்கைக்கு போன மாதிரி அங்கே எந்த முத்திரையும் எந்த சீலும் அந்த பாஸ்போர்ட்டில் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்தியாவில் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் நீங்கள் இலங்கை போல. கரெக்டா? கண்டிப்பாக. அந்த பாஸ்போர்ட் கொடுத்தது விடுதலை புலிகள். கரெக்டா? கண்டிப்பாக. ஓகே, அந்த பாஸ்போர்ட்டில் போனீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. அந்த பாஸ்போர்ட்டில் நீங்கள் இலங்கைக்கு போகல. அந்த பாஸ்போர்ட்டை அவங்க யூஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்பு அந்த பாஸ்போர்ட்டில் மற்ற வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. அதற்கான சீல் எல்லாமே இருக்கு, அதில் முத்திரைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த பாஸ்போர்ட்டில் இலங்கைக்கு போன முத்திரை அதில் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கும்போது விடுதலை புலிகள் உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, அந்த கேள்வி நீங்கள் கேட்கலையா? நான் கேள்வி கேட்கலையா? இல்லை. கேட்டீங்களா? ஒரு விஷயம், நான் கேள்வி கேட்காமல் தான் இல்லை. என் பாஸ்போர்ட்டை ஏன் யூஸ் பண்ணல? நான் ஏன் திருட்டுத்தனமா வரணும்? நான் திருட்டுத்தனம் அந்த வார்த்தையில நான் யூஸ் பண்ணல. ஆமாம். உங்கள் பாஸ்போர்ட் வேணா திருட்டுத்தனம் தானே? ஓகே, திருட்டுத்தனமா போயிட்டோம். போயிட்டோம்ல, போனீங்களே. நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து நான் தெளிவா இருக்கேன். நீங்க படம் இயக்க போனீங்க, ஆனால் உங்க பாஸ்போர்ட்டை பயன்படுத்தாம விடுதலை புலிகள் கொடுத்த பாஸ்போர்ட்ல நீங்க போனீங்க. போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம், கேள்வி வந்துச்சு, இந்த பாஸ்போர்ட் எங்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் இந்த பாஸ்போர்ட்ல போடணும்? நீங்க கேள்வி கேட்டீங்க. கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன பதில் வந்து விடுதலை புலிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாத ஒரு இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு படம் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து வெளியில தெரிஞ்சா அது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னாங்க அவங்க, இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு பயம் இல்லை? பயம் இல்லை. அந்த நேரம், அந்த காலகட்டம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய படத்திலிருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்கேன். எனக்கு அடுத்த வாய்ப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. உதவி இயக்குனருக்கு படம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு உதவி இயக்குனர், வாய்ப்பு தேடி அலைஞ்சவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் கிடைச்சதால நான் பண்ணுறேன், கண்மூடித்தனமா நீங்களும் ஓகேன்ட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கல, என்ன ரிஸ்க் வரும், என்ன பிரச்சனை வரும், எது இருந்தாலும் பரவாயில்ல, படம் எடுத்து ஆகணும்னு போயிட்டீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் பண்ண போகிறோம். ஆனால் தப்பு பண்ணிட்டீங்களே. தப்பு பண்ணதுங்கிறது என்ன சொல்ல, நீங்கள் போலி பாஸ்போர்ட்டில் போயிட்டீங்களே. போலி பாஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்திய அரசாங்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் கொடுத்தா இன்னொரு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடாது. இல்லை அந்த பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும். ஒப்படைச்ச பிறகு தான் இன்னொரு பாஸ்போர்ட்டை வாங்கணும். ஆனால் நீங்கள் அந்த பாஸ்போர்ட் ஒப்படைக்கல. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. இருந்தாலும் விடுதலை புலிகள் ஒரு பாஸ்போர்ட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டா? கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அந்த பாஸ்போர்ட், இந்த பாஸ்போர்ட் எப்படியோ அதே மாதிரி அந்த பாஸ்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அரசாங்கம் கோட்டை விட்டாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக. இல்லை உள்ள ஆளுங்க இருக்காங்களா ஏர்போர்ட்டில்? அதெல்லாம் தெரியாது. ஆனால் இருந்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சென்னையில் தானே போனீங்க? சென்னையிலேருந்து போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு. அங்கே இமிகிரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளானே வந்து சிங்கப்பூர் போயிட்டு போகிறது மாதிரி தான் இருந்தது. சிங்கப்பூர் போய் தான் பிளான் பண்ணீங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இங்கே பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு ஆளுங்க இருக்காங்க ஏர்போர்ட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் வில்லங்கம் இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எதுக்கு சிங்கப்பூர் போயிட்டு போனோம், எதுக்கு கப்பலில் போனோம், இங்கே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் எல்லாமே ஆளுங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பெருசாக எந்த விசாரணையும் மேற்கொள்ள. இமிகிரேஷன் உள்ளே போனாங்க, அடித்தாங்க, சீல் அடித்தாங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. போலி பாஸ்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டீங்க. போலி பாஸ்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டோம். எத்தனை பேர்? மொத்தம் 3 பேர். யார் யார்? ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு கேமராமேன், நான், இது அப்புறம் சீமா. அவர் ஃபைட் மாஸ்டர் பேர் மின்னல் முருகன். இப்போ எங்கே இருக்காரு? அவர் வந்து தெரியாது. அந்த கேமராமேன் சந்தோஷ், லண்டனில் இருக்காரு. எல்லாருக்கும் போலி பாஸ்போர்ட் தான். ஏன் தெரியாது? உங்களுக்கு போலி பாஸ்போர்ட், அப்புறம் அவங்க மட்டும்? கண்டிப்பாக. அப்புறம் அங்கே யார் ரிசீவ் பண்ணாங்க? அங்கே வந்து ஜெய்சீலன் ஒருத்தர். அவர் டைரக்ட் விடுதலை புலியா? அதாவது விடுதலை புலி இயக்கத்தில் சேர்ந்தவர் கிடையாது, ஆதரவாளர். சரி, இலங்கையில் போய் இறங்குனீங்க, அந்த ஏர்போர்ட்டில் இறங்குனீங்க, ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணி எதில் போனீங்க? ரிசீவ் பண்ணி டோட்டலாக கார்லேயே போனீங்களா, ஆம்புலன்ஸில் போனீங்களா, இல்லை வேறு ஏதாவது வண்டியில் போனீங்களா? சொல்லுங்கள்.
காரில் போனோம், என்ஜிஓ வண்டி. ஓ ஆமாம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் போனோம். ஓ அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ட்ராவல் தான் இல்லை. வண்டி மாற்றி மாற்றி போனீங்க. ஆமாம், வண்டி மாற்றி மாற்றி போனோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்படி நீங்கள் மாறி மாறி போனீங்களே, அங்கே இலங்கை இராணுவம் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஆளுங்க இருந்தாங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது? அதாவது இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் காரில் எங்கள் வண்டி நிப்பாட்டினது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாட்டு போயிட்டே இருக்குது. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஃபுல்லாக செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது, பதட்டமான சூழ்நிலை. அந்த இடத்துல உங்கள் வாகனத்தை வந்துட்டு உங்கள் பெருசாக சோதிக்கல இல்லையா? கண்டிப்பாக. அப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஆள் வழியில் இல்லையா? ரெடி பண்ணிட்டு சேஃபாக போயிட்டோம். ரைட், ஓகே. போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு போய் சேர்றதுக்கு? ஒரு நைட், ஒரு டே, ஒரு அடுத்த டே, அதான் 1.5 days. எப்படி இருந்துச்சு பயணம்? கடலை தாண்டி அந்த எல்லைக்குள்ளார காலை வச்சதுக்கப்புறம் அங்கே வந்து கிளைமோர் அட்டாக்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணி, கிளைமோர் அட்டாக் பண்ணி ஒரு வண்டியை சிதைச்சி அங்கேருந்து சால்ஸ் இறந்துருக்காரு. அந்த இறந்துருக்க பாடி அவங்க டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 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 டேயில் தான் நாங்கள் போய் இறங்குறோம். இப்போ இறந்து விடுதலை புலிகள் இறந்து போனது விடுதலை புலி சார்ல்ஸுங்கிறவர் வந்து கேப்டன் ரேஞ்சுக்கு பொறுப்பில் இருக்கிறவர். அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே போகிறீங்க. நாங்கள் ஃபுல்லாக பசியில் வந்திருக்கோம், எங்கேயும் சாப்பிடல. நல்ல நண்டு கிண்டுன்னு வச்சு எல்லாம். இதில் நான் வெஜிடேரியன். ஆமக்கறி அங்கே இல்லை நண்டு இருந்துச்சு. நண்டு ஆனால் ஆமக்கறி இல்லை இல்லை நண்டு இருந்துச்சு. நண்டு. ரைட், ஓகே. அப்புறம் அடுத்தாப்புல அங்கேருந்து ட்ராவல்னாலும் எப்படின்னா ஃபுல்லாக சீல்டு அடித்த வண்டி ஒரு இடத்துக்கு வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 வீலரில் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணி தான் கிளிநொச்சியில் போய் அப்புறம் டிஸ்கஷன். ஆமாம், கதை பேசுறது. யார் சேரலாதான் அவர். அப்புறம் அவர் கூட அவரோட டீம், இந்த ஜெயசீலன், அப்புறம் சாமி. சாமி தான் முனைப்பாக டோட்டலாக கதையோட விளக்கத்தில் உட்காந்து எல்லாமே நடத்துனது. என்ன சொன்னாங்க கதை? நான் எதிர்பார்த்துட்டு போன கதையெல்லாம் அங்கே இல்லை, அது நடக்கலை. என்ன கதைன்னா அனுராதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து மிலிட்ரி ஏரோட்ராம் இருந்திருக்கு. அந்த மிலிட்ரி ஏரோட்ராமை வந்து 21 கரும்புலிகள் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த ஏரோட்ராம்லாம் வெடிச்சிருச்சு. டோட்டலாக இவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களோட சுய வரலாறு எடுக்கணும். அதாவது மனித வெடிகுண்டு விடுதலை புலிகள் அவங்க பலியாகிறாங்க. அதை சார்ந்த கதை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆமாம், அதை எடுக்க போகிறோம். சரி, ஓகே. அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுலேயே வாக்குவாதங்கள் அது கொஞ்சம் தீவிரமாகவே நடந்தது. கொஞ்சம் பேசாமல் இருங்க, இல்லைன்னா உங்களை சுட்டுருவோம் அப்படின்லாம் ட்ராவல் ஆச்சு. விடுதலை புலிங்களா? ஆமாம். நான் அப்படிப்பட்ட கெட்டவனே நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்படிப்பட்ட படத்தை நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. துப்பாக்கி வச்சு மிரட்டாங்க. ஆமாம். சரி, அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த காலகட்டங்களில் தான், அந்த கதை பேசுகிற காலகட்டங்களில் தான் இவர் வந்தார், அண்ணன் சீமான். இப்போ சீமான் உங்களுக்கு அங்கே தான் பழக்கம்? அங்கே தான் நேரடியான பேச்சுவார்த்தைக்குள்ளார. அதுக்கு முன்னே எனக்கு அவரோட முன்னாள் காதலின்னு சொல்ல முடியாது, பாலிடெக்னிக்கில் அவர் படிக்கிற காலம். அதற்கு முன்பே உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு? தொடர்புன்னா ஒரு விஷயம், அவருக்கும் எனக்குமான தொடர்பு கிடையாது. அவர் காதலிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு உங்களுக்கு தொடர்பு. அதாவது சீமான் காதலிச்ச பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஆமாம், அவ்வளோதான். அந்த பொண்ணு என்ன ஒர்க் பண்ணோம்? டைரக்டரா? அந்த பொண்ணு வந்து டைரக்டர் ட்ரை பண்ணாங்க. அதே பாரதிராஜாவிட்ட அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. சீமான் லவ் பண்ண பொண்ணு பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க. இந்த பொண்ணு பேர் தான் நித்யா. நித்யாங்கிறத இல்லை, அது நீங்கள் சொல்கிறது வேற ஒரு பொண்ணாக இருக்கும். இப்போ இந்த பொண்ணு பேர் தேன்மொழி. சும்மா சொல்கிறேன் நித்யான்னு, ஏன்னா நீங்கள் தேன்மொழி சொல்லல, போட்டு வாங்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேன்மொழி தான் பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாங்க. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது தேன்மொழியை சீமானு லவ் பண்ணாரு, பின்னாடியே சுத்தினாரு, பின்னாடியே அலைஞ்சாரு. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஃப்ரெண்டு பழகுறப்ப, சீமான பத்தின பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப தேன்மொழி உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஆனா சீமானுடைய பார்வையெல்லாம் தேன்மொழி மேல. அப்ப தேன்மொழி உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப தேன்மொழி என்ன சொல்லிச்சு? தேன்மொழி என்ன, நான் பாலிடெக்னிக் படிக்கிறப்ப அவன் பின்னாலே சைக்கிள் எடுத்து சுற்றுவான். அந்த பையன் சைக்கிள் எடுத்து சுற்றுவான். யார் அந்த பையன்? சீமான். ரைட். அப்போ அவர் பேர்லாம் சீமான்லாம் கிடையாது, அது வேற ஒரு பேர், செபஸ்டியன். அந்த மாதிரி செபஸ்டியன் வந்து என் பின்னாடி சுற்றுவான். ஆமாம், அந்த மாதிரி சொல்லிச்சு. அப்புறமேலு அது அந்த காலகட்டங்கள். அது ஐயோ, தேன்மொழி இது மட்டுமா சொல்லிச்சு? சொல்லுங்க. புரியல. செபஸ்டியன் பின்னாடி அலைஞ்சான், பின்னாடி சுற்றுவான். அப்புறம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான், எப்படி கேட்டான், அதெல்லாம் சொல்லுச்சுல்ல? இல்லை தேன்மொழி ரசிச்சிச்சா? இல்லை, தேன்மொழி பிடிக்குமா செபஸ்டியன்? லைக் இது வந்து ஃபுல்லாக ஒரு கதையாக அவங்க சொல்லலை. அதாவது எப்படியெல்லாம் டெய்லி எபிசோட் மாதிரிலாம் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு சீமான் வந்து என் பின்னால் சுற்றணும், என் பின்னாலேயே சீமான் சுற்றிருக்காங்கிறது. ஆனால் தேன்மொழி லவ் பண்ணிச்சா? இல்லை. அப்புறம் கேட்டதுக்கு நான் கேட்டேன், இல்லை அவன் தான் பின்னால் சுற்றலாம் அப்படின்னுச்சு. பட் தேன்மொழிக்கும் சீமானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அப்படியா? விஜயலட்சுமி சொன்னாங்கல்ல. ஓ, அப்போ விஜயலட்சுமி சொன்னது நம்ம தேன்மொழி தானா? ஓகே.
நம்ம தேன்மொழி தான். அவங்க தங்கியிருக்க வீடும் நான் தங்கியிருந்த வீடும் ஒரே தெருவில் இருந்தது. அவங்க நாய் பிடிச்சிக்கிட்டு நாய் வளர்க்குப்பாங்க. இன்னமும் நாய் வளர்த்துக்கு தான் இருக்காங்க. நாயை வளர்த்து விற்பாங்க. அப்போ நல்லா பழக்கம் அவங்களுக்கு, நாய்ங்க பின்னாடி வரதெல்லாம் தெரியும். இல்லை நாய்ங்க சொன்னது வேற. தேன்மொழி எனக்கு அந்த காலகட்டங்களில் தெரியும். ஆனால் விஜயலட்சுமி சொன்னதும் உங்களுக்கு தெரியும். விஜயலட்சுமி சொன்னதை நான் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லிச்சு விஜயலட்சுமி? தேன்மொழியோட ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. எனக்கு முன்னால தேன்மொழி இருந்தாங்கன்னு ஒரு வாக்குமூலமாக இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா அதே தேன்மொழி தான் விஜயலட்சுமி சொன்னது இருக்கலாம். இப்போ சீமானு விஜயலட்சுமி என்ன சொன்னார்? ஈழத்தில் போர் நடக்குது, முடிஞ்ச பிறகு பிரபாகரனை வச்சு நம்ம திருமணம் செய்து கொள்ளலான்னு சொன்னார். இதே சீமானு தேன்மொழிட்டு வாக்குறுதி தராரு. இப்போ போர் நடந்து கொண்டிருக்கு, இந்த சமயத்தில் வேணாம் நம்ம திருமணம் செய்து கொள்ளலான்னு நிச்சயதார்த்தம் பண்ணுறாரு. ஆனால் அந்த நிச்சயதார்த்தம் தொடரல. முடிஞ்சிச்சா? எனக்கு இப்போ தான் தெரியுது. சீமான் வந்துட்டு பாரதிஜாவை அப்பா 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 அப்பான்னு சொல்லியிருக்கிறாருல, அதுக்கு அர்த்தம் பொருள் இப்போ தான் தெரியுது. எந்த சீமான் வந்து பாரதிஜாவை பார்த்து எங்கள் அப்பா அப்பா அப்பான்னுவார். ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அன்பால கண்ட்ரோலில் வச்சுக்குவார். ஏன்னா பாரதிராஜாக்கு எல்லா விஷயம் தெரியும். அப்பா இல்லைன்னுச்சுங்க தப்பாக போயிடும். எல்லா விஷயம் வெளியே வந்துடும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. அவர் சொல்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. கரெக்டா? கரெக்டு. சரி, அப்புறம் தேன்மொழி நல்லா இருக்காங்களா? தேன்மொழி சொந்த ஊர் அதே மாதிரி. தேன்மொழி அப்பா என்ன பண்ணுறாங்க? விவசாயி. தேன்மொழி கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். மதுரை தான் தேன்மொழி. சென்னையில் இருந்ததெல்லாம் இது கேகநகர் ஏரியா, அசோக் பில்லர் ஏரியா. இல்லை, இப்போ தேன்மொழி பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாங்க தெரியும்ல? அவங்க பெரிய எழுத்தாளராக இது 2015 போல் நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட அது ரெண்டாவது வந்து கருவாச்சி காவியமாக என்னமோ இவர் பாரதிராஜா ஐயா வந்து தயார் பண்ணுறப்போ அவங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இது நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள் அது ஒன்று இருக்குது. எப்போ அது வந்து அதுக்கு முன்னால் எப்போ ஆக்சுவலாக வந்து 2010 அந்த காலகட்டங்களாக இருக்கலாம். போர் முடிஞ்ச பிறகு எல்லாமே போர் முடிஞ்சதுக்கு விஷயம் புரியுதா? சீமான் தேன்மொழி விரும்பினாரு. தேன்மொழிக்கும் சீமானுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தேன்மொழியை சீமான் கழட்டி விட்டார். விஜயலட்சுமி கழட்டி விட்டார். தேன்மொழி வெளியே போய்ட்டு பிரச்சனை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா சீமானுடைய டோட்டல் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இமேஜ் ஸ்பாயில் ஆகுது மட்டும் இல்லாமல் தேன்மொழி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத்தில் போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த விஷயம் வந்தால் சீமானுக்கு அசிங்கம் ஏற்பட்டுரும். ஏதாவது பிரச்சனை ஆகிடும்ன்றது சீமான் நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் சீமானுடைய அப்பா பாரதிராஜா இருக்கார் என்ன பண்ணுறாரு? தேன்மொழியை தம் பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுட்டு அடக்கி பாதுகாக்கிறாரு. எந்த விஷயமும் வெளியே லீக் பண்ணாத மாதிரி. அதனால வாய்ப்பு தராரு. ஓகே, கூட்டி கட்சி பார்த்தா கரெக்டாக இருக்கா இல்லையா? கதை யோசிச்சு பாருங்க. தேன்மொழி வெளியே விட்டா என்ன ஆகும்? பிரச்சனை இருக்கலாம்ல? இல்லை, தேன்மொழியை வெளியே விட்டா என்ன பண்ணோம்? சீமானுக்கு எதிராக போயிட்டு சொல்லிடும், என்னை ஏமாத்திட்டான், இந்த கருப்பை என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடும் இல்லையா? கருப்பன்னு சொல்லுதோ கரடி சொல்லுதோ ஏதோ கோவத்தை சொல்லிடும். என்னை ஏமாற்றிட்டான், என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான், நாய் மாதிரி என் பின்னாடி அலைஞ்சான், கடைசியில் என்னை கல்யாணம் பண்ண சொன்னான், என்கேஜ்மெண்ட்டும் பண்ணான், என்னை கழட்டி விட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ணோம், வெளியே சொல்லிடும். ஆனால் சீமான் என்ன பண்ணார்? அப்பாட்ட சொல்லி அப்பா நீ வந்து தேன்மொழியை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்படியே அடக்கி அந்த பொண்ணுடைய மனசை மாற்றி இந்த பிரச்சனை வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? ஓகே, சரி, ஓகே. அப்புறம் இலங்கைக்கு வந்தீங்க, கதையை கேட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்புறம் சீமானை அங்கே மீட் பண்ணுறீங்க. என்ன ஆயிடுச்சு? அவர் வந்தார். படத்தை ஆரம்பிக்கிற அவர் ஏன் வந்தார்? இந்த படத்தை வந்து ஆரம்பித்து வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த படம் இந்த எல்லாங்கிற படத்தை பண்ணுறதுக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு மூமெண்ட் கொடுத்ததே இவர்கிட்ட தான் ஃபஸ்ட் நடத்திருக்காங்க, சீமான்ட்ட. ஆமாம், சீமான் வந்து இல்லை இப்போக்கி எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இதுலலாம் இல்லை. ரெண்டாவது கமர்ஷியலாக இங்கே சில படங்கள்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது விடுதலை புலிகளுடைய படம் வந்து எடுக்கிறதுக்கு முதல்ல சீமானுக்கு சொல்லப்பட்டது, சீமான் வேணாம், எனக்கு வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக பெருசாக லாபம் தராது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து தவிர்த்துட்டாரு. கேட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு சீமான் வந்தார். இப்போ சீமான் எதுக்கு வந்தாருன்னா அந்த படம் துவக்க விழாக்கு வராரு. துவக்கி வைக்கிறதுக்கு வராரு. வந்தாரா? நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அங்கே தான் நாங்கள் இருக்கிறதுல தான் அவரையும் தங்க வைக்கப்பட்டது. நாங்கள் எங்கே தங்கியிருந்தோமோ அதே பிளாக்ல நாங்கள் ஆப்போசிட்ல இந்த ரூமில் தங்கியிருந்தோம்னா அவர் ஆப்போசிட்ல அந்த ரூமில் தங்கியிருந்தாரு. நல்லா விசாரிச்சிங்களா? ஆமாம், வந்த அன்றைக்கி என்னண்ணா ஞாபகம் இருக்காண்ணே அப்படின்னு பார்த்தாரு. இப்படி அப்படின்னாரு. அண்ணா சிம்புவோட படம் கெட்டவங்கிறதெல்லாம் ஒரு போயிட்டு இருக்கட்டுண்ணே, இது அம்மா கிரேஷன் சிவா ஆஃபீஸ்லாம் நான் அடிக்கடி வருவேன். அண்ணா தேன்மொழிண்ணே, தேன்மொழிக்கு சொன்னீங்களா? ஞாபகப்படுத்தினீங்களா கேட்டேன். இல்லை, உங்களை மறந்துட்டார்ல, அதாவது வச்சு செய்கிறீங்க. இல்லை உங்களை மறந்துட்டாங்கல்ல அவரு. தேன்மொழிக்கு தான் என்னை தெரியுமோ, சீமானுக்கு என்னைய தெரியாதுங்கிற இருந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம்ல. அண்ணா எனக்கு தெரியுதா தேன்மொழியை? ஐயோ, தேன்மொழி வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கோம் சீமான்ட்ட, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், நந்தகுமார் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. தேன்மொழி சொல்லாமல் இருந்திருக்குமா? சொல்லியிருக்கோம்.
அப்போ சீமானுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். நான் வந்து அம்மா கிரியேஷன் சிவா ஆஃபீஸுக்கு போன விஷயத்துக்கு அது வேணா தெரியும் உங்களுக்கு. இந்த மேட்டர் நீங்கள் சொல்ல சரி விடுங்க. மேட்ரு சீமான் வந்தாரு பேசுறீங்க. அப்புறம் என்ன எப்படி இருக்குது என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நம்ம அங்கே நினச்சது மாதிரி கிடையாது. பாம்பு எங்கேயே வெடிக்காது, இங்கே தான் வெடிக்கும். வெடிக்கிறது இவங்க தான். நமக்கு வேறு எங்கேயும் ஆபத்து இல்லை, இங்கே தான் ஆபத்து இருக்குது. படம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் துப்பாக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். இல்லை ஒருவேளை நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி சீமான் வர வச்சாங்களா? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா சீமான் வந்து அங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு போர் வந்து பீஸ் டாக்கில் இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் உள்ளார போய் படம் டிஸ்கஷன் டைம்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கிறப்பவே சீமானை வர வைக்கலாமாங்கிறதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கேமராமேன் தான் இன்டர்நெட்டு அந்த தகவல் தொடரெல்லாம் அவன் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த நேரத்தில். அவன் வந்து நீங்கள் வாங்கின ஒன்றுமே கிடையாதுண்ணே, அவ்வளோ செக்யூரிட்டி அவ்வளோக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்காங்கண்ணே, ஒன்றுமே கிடையாதுண்ணே, நீங்கள் வாங்கினேன்ட்டான். அவன் சொன்ன கான்ஃபிடென்ட்லாம் இவர் வந்தது. ஆனால் அவரும் கேட்குறாரு, என்ன சொல்கிறது, இது பாம்பிங்லாம் பிளாஸ்லாம் இருக்குதாமே, எப்படி நம்ம இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் இருக்கா, நான் வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா வாங்கினேன். அவரும் பயந்தார் எப்படா போய் மாட்டிக்குமோன்னு. ஆமாம், வந்த பிறகு வந்தாச்சு, வந்து இறங்கி எல்லாம் பேசணும், ஜஸ்ட் அறிமுகம் மாதிரி எல்லாம் பேசியாச்சு. பேசினதுக்கப்புறம் அவர் ரூமில் அவர் படுத்துட்டாரு, எங்கள் ரூமில் நாங்கள் படுத்துட்டோம். காலையில் 4 o'clock கிஃபிர் அட்டாக், அதாவது விமான தாக்குதல் நடந்தது. ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாம்பு ப்ளாஸ் ஆயிடுச்சு. அந்த கிஃபிர் போன எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எஃபெக்டில் இவர் ரூமுக்கு சைடில் அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இவர் மேலே வந்துருச்சு. எல்லாம் ஓடி வந்து வெளியில் வந்து எங்கே பாம்பு ப்ளாஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னதுக்கப்புறம் அவர் மேலே அங்கே பொறுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. மெயினான நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களோட போய் அந்த இடத்துல பார்த்தா அந்த பாம்பு பேர் டிலே. ஏர்கிராஃப்ட் வந்து டிலேங்கிற பாம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிலே வந்து எப்படின்னா உள்ளார போய் பூமி உள்ளார ட்ரில் பண்ணி போய் வெடிக்கும். அது வெடித்தா ஒரு 2 கிணறு தோண்டி வச்சுருந்தது. 2 கிணறு தோண்டி அதில் தண்ணி வந்தது. அந்த ரேஞ்சுக்கு அந்த பாம்பு இருந்தது. அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் அன்றைக்கி நைட்டு ரொம்ப டென்ஷன் எல்லாருக்குள்ளாரையுமே. ஏன்டா வந்தோங்கிற இடத்துக்கு ஃபீல் எல்லாருக்குள்ள இருமே. சீமான் நான் சொன்னார், சீமான் வந்து ஏன்டா தம்பி இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு அவன்கிட்ட கேட்க. அந்த டைமில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் இருந்த காலகட்டங்கள். யார் சீமான், ஃபைட் மாஸ்டர், கேமராமேன். என்ன சரக்கு அது? அங்கே இருக்கிற லோக்கல் நாட்டு சரக்கு, சாராயம். ஆமாம், அங்கே இருக்கிற சாராயம். சீமான் சரக்கு அடிச்சார் கண்டிப்பாக. ஏன் எவ்வளோ அடிப்பார் அவர்? சும்மா சொல்லுங்க தவிர. இல்லைங்க, அவர் அடித்ததுங்கிறது பார்த்தா அந்த டேயில் அப்படிங்கிறது அவர் அடித்து பார்த்தா ஒரு ஆஃப் இருக்குமா இருக்கும். அதுக்கு வளர ஆரம்பிச்சிட்டார்ல. இல்லை அதுக்கப்புறம்லாம் ரொம்ப தீவிரமாக போச்சு. அது விஷயம் இல்லை. வளர ஆரம்பிக்கல குடிச்சிட்டு அந்த பையனை வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன்டா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கன்னு கூப்பிட்டு போய் குண்டெல்லாம் வெடிது, என்னை ஏன்டா கூப்பிட்டுன்னு சொல்லி பயந்து பதறி கேட்குறாரு. ஏன்டா என்னை மாட்டை வச்சேன்னு கேட்குறாரு. திட்டு வாங்கணும் அந்த பையன். திட்டு வாங்கினால திட்டு வாங்கணும். அறிவு கட்டவன, அறிவு இல்லை உனக்கு. நான் அங்கேருந்து கேட்டல வரணுமா வேணாமான்னு. திட்டுன்னு பயங்கரமான திட்டே வாங்கினா. ஆமாம், என்ன திட்டினாரு? கேமராவில் இல்லை, நம்மளுக்கு சொல்லுங்கள். ரோட்டில் போகிறப்பே திட்டுறானுங்களே பொறுக்கி நாயே, அதை முதல்ல சொல்லக்கூடாதா? இதுக்கு மேலே ஏச்சா பொறுக்கி நாயே, இதுக்கு மேலே என்ன பேசி மோனே அப்படிங்கிற தேவடியா மகனே. எஸ். குடிச்சிட்டு கேட்டாரா? அந்த ரேஞ்சுக்கு எமோஷன். ஏன் தேவடியா மகனே என்னை கூப்பிட்டு வந்து இங்கே பாம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, மயிர் இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர வச்சுட்டு இப்போ பாம்பெல்லாம் வெடிது, என்னை மாட்ட வைக்கிறியா? தேவடியா மகனை உன்னை நம்பி வந்தேன் பார் அப்படின்னு சொன்னார். கரெக்டா? ஒன்று நம்பி வந்தனே அப்படிங்கிற சொன்னாரா? சொன்னார். அந்த தம்பி பேர் என்ன? சந்தோஷ். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அந்த பையன் வந்து என்ன, அவன் வந்து பிராமணன். ஆமாம், பிராமணன் வந்து அப்போவே தொடர்பு சீமானுக்கு பிராமணன் கூட. சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்கள். பிராமணனுங்கிறவன் வந்து கண்டிப்பாக பாம்பாக தான், அதாவது என்ன சொல்கிறது, அந்த நேரத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பண்ணுவாங்க, அப்புறமேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. ஒவ்வொரு நாள் நைட்டில் கொஞ்சம் ட்ரிங்க் அடிச்சுட்டு தேவடியா பையன் திட்டினே இருப்பார். நடக்க தானே செய்யும். எனக்கு கூப்பிட்டு மாட்டச்சிட்டேன்னு. ஏன்னா ஈஸியாக போக முடியாதுல்ல வெளியே. அது ஒரு பெரிய வெளியே அவங்க கூட்டிகிட்டு போகிறப்ப தான் போகும். அங்கே போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க. எங்கே போகணுன்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயுமே போக முடியாது.
சரி, எத்தனை நாள் அவர் இருந்தது 15 days. நீங்களும் சீமான 15 நாள் இருந்தீங்க? ஆமாம், ஒரே இடத்துல 15 நாள். ஒரே இடத்துல டெய்லி சரக்கு அடிக்கிறது, டெய்லி பெட்ரோல் திட்டுறது விஷயத்துக்காக மட்டும்தான் குடிப்பேன். ஆமாம், மருந்து இல்லை அது. நான் வந்து சேருவாரோட சேர்ந்தா அந்த மாதிரி கேரக்டர். இப்போ நீங்கள் தண்ணி அடிப்பீங்கன்னா நான் தண்ணி அடிப்பேன். இல்லை, அது எனக்கு புரியுது. நான் இப்போ உங்களை பற்றி வரல. சீமானு 15 நாள் இருந்தாரு. தேவை அவர் குடிச்சாரா இல்லையா? குடிச்சதை பற்றியெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து குடிக்காம இருங்க. இப்போ நீங்கள் வந்து நான் மட்டும்தான் யோகியன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. கண்டிப்பாக சீமான் அப்படி இல்லை. உலகத்திலேயே ஒரு மனுஷன் நான் மட்டும்தான் யோகியன், நான் மட்டும்தான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், நான் மட்டும்தான் தமிழன் சொல்லக்கூடியது சீமான் மட்டும்தான். அவர் சொன்ன வார்த்தை தான். நான் புதுசாக ஒன்றும் சொல்ல. அவர் சொன்ன வார்த்தை திருப்பி அப்படியே சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. போதையில் சில கதைகள்லாம் கேட்டோம்னா அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மறந்துடுறீங்களே. அது என்ன கதை? ஆக்சுவலாக வந்து சீமான் அப்படிங்கிறது வந்து செபஸ்டினை விட்டுருங்க. நான் வந்து சீமானை பற்றி பேசுகிறேன். செபஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லை. நான் பேசுகிறது வந்து சீமான் பற்றி. செபஸ்டின் யார் தெரியாதா? செபஸ்டின் தான் சீமான். ஐயோ, ஃபோன் ஆதாரத்தோட கேட்டுருக்கீங்க. இல்லை, நான் காட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாஸ்போர்ட் பாருங்க, அப்படியே படிங்க. சீமான் செபஸ்டின், சர்நேம் செபஸ்டின், கிவன் நேம் ஷீமான், இளையான்குடி, தமிழ்நாடு. ஓகே, 15/5/1965 is the birthday. Is the experience 2010. ஓ, இது நாங்கள் போன டூப்ளிகேட் பாஸ்போர்ட் மாதிரி இந்த பாஸ்போர்ட் இருக்கக்கூடாது. என்ன சொன்னீங்க? ஐயோ, அப்போது நீங்கள் வாங்கினது டூப்ளிகேட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, இளையாங்குடி ஊர், செபஸ்டின் சீமான். ஆதாரத்தோடு காட்டியிருக்கீங்க. ஆமாம், இது வரைக்கும் யாரும் இப்படி காட்டுறதில்லை. செபஸ்டின் சீமான். அப்போ சீமானு கிறிஸ்டின் பேரில் வர்றது செபஸ்டின். அப்போ சீமான் யார்? கண்டிப்பாக வெள்ளைக்காரனுக்கு பிறக்கல. ஆமாம், இல்லை, யாருக்கு பிறந்தாலும் பிறக்கட்டும். சீமான் யார்? சீமான் ஏன் இவ்வளோ தயங்குறீங்க நீங்கள்? இல்லை, புரியல. இல்லை, கிறிஸ்டின்னா சொல்லக்கூடாத வார்த்தையா? இப்போ கிறிஸ்துவ மக்கள் எப்படி பார்ப்பாங்க உங்களை? நான் ஒரு விஷயம் தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணி கிறிஸ்டின். அது ரைட். அப்போ இதே ஏன் சொல்ல தயங்குறீங்க? சொல்றது தயங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணது கிறிஸ்டின் கூட கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? அப்போ கிறிஸ்டின் பேர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ சொல்லுங்க, செபஸ்டின் சீமான். செபஸ்டின் வந்து கிறிஸ்டின். அப்புறம் என்ன, நீங்கள் கிறிஸ்டின் மட்டும் தானே கட்டிருக்கீங்க, அவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன் கிறிஸ்டின் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடாதா என்ன? கண்டிப்பாக. எத்தனை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் போரிடல? கண்டிப்பாக எல்லா மதத்தை சேர்ந்தவரும் இருந்தாங்களா இல்லையா? எல்லாரும் உண்டு. அப்படி பிரபாகரன் வந்து கிறிஸ்தவர்கள் ஒதுக்கல. அப்படி இல்லை. அப்போ சீமான் கிறிஸ்டின் தானே. அப்போ செபஸ்டின் சீமான் சொல்லிட்டு போகலாம்ல. ஆதாரத்தோட கட்டிருக்கீங்க. சீமான் வந்து கிறிஸ்தவர். எப்போவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்களாம் குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேர் சரியா தெரியாது எனக்கு. சும்மா சொல்லுங்களேன். சும்மா என்ன சொல்றது, ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அம்மா அண்ணம்மாள். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆமாங்களா? இப்போ சீமான் கிறிஸ்டின் தெளிவாச்சு உங்களுக்கு? நான் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டேன். ஓகே, முடிஞ்சிச்சா? சரி, அப்புறம் வாங்க. அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாதவர். கல்யாணம் ஆகாதவர். கல்யாணம் மட்டும் ஆகாதவர். ஐயோ, அந்த காலகட்டங்களில் அவர் கல்யாணம், அதான் கல்யாணம் மட்டும் ஆகாதவர். அதாவது அப்புறம் ஆமாம், அவர் கல்யாணம் ஆகலை. அதனால என்ன சொன்னார்? கல்யாணம் ஆகாமல் இருக்கிறப்ப நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஃபைட் மாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணவர், கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோட இருக்கிறவர். அவர் வந்து ரொம்ப அழுதுட்டார், கண் கலங்கி தாரையா ஊத்துது. அந்த கேமராமேன்கிட்ட திட்டுறாரு. சீமான வர வச்சதும் அந்த கேமராமேன் தான். ஆமா, இந்த ஃபைட் மாஸ்டர் வர வச்சதும் அந்த கேமராமேன் தான். ஆமா, என்ன வார்த்தை விட்டாருன்னா, நீங்களாம் அதாவது கல்யாணம் பண்ணாத பையனுங்களை சொல்லுவாங்களா, அது என்ன சொல்றது, மொட்டை பசங்க. மொட்டை பசங்க, நீங்களாம் மொட்டை பசங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. இது பண்ணாரு. உடனே விட்டாரா சீமானு? பிடிச்சிட்டாரு. அங்க எப்படி மொட்டை பசங்க சொல்லலாம்? ஆமா, அது அவனுக்கு முன்னால அவனுங்க யாரு நான் யாரு அப்படின்னு அந்த பிரிவினைவாதம் வந்துருச்சு. அங்க என்ன திட்டினாரு? ஃபைட் மாஸ்டர் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவனுங்களோட என்னை சேர்த்து பேசுறியா? இல்லை, ஒன்று திட்டினாரு. சீமான் திட்டாமல் பேச மாட்டார், தெரியும் எனக்கு. என்ன திட்டினாரு? என்ன ஒரு அவரே அமைதியாக இருக்கும், உங்களுக்கு சொல்றது என்ன பிரச்சனை? சும்மா மயிர் மாதிரி அந்த காலகட்டங்களில் மயிறு தயிர் அந்த மாதிரியான மயிறு என்ன பெரிய மயிராண்டி? அந்த நாங்களாம் மொட்டை பசங்களா? மயிராண்டி நீங்களும் திட்டுறியா? சொல்றதுன்னா அவனுங்கள சொல்லு, என்னையும் சொல்ல. என்ன மயிருக்கு எதுக்கு சொல்ற? சரி, ஓகே. அப்புறம் என்ன இதுக்கு நடந்தாச்சு. நடந்தோடனே நான் தான் சொன்னேன், என்ன ஏன் இப்படி விடுங்கண்ணே, மொட்டை பசங்கன்னா கல்யாணம் ஆகலைங்கிறது தான் அதோட அர்த்தம்.
அதே வந்து பொட்டன்னு சொல்லியிருந்தா தான் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். ஆண்மை நிரூபிக்கிறதுக்கான விஷயத்துக்கு இல்லையாங்கிறதெல்லாம் காட்டணும். அப்படி எப்போ நான் கல்யாணம் பண்ண போறீங்க, அந்த கல்யாண சாப்பிட்டு போயிட்டோம் நாங்கள். அதை பேசியே விட்டாச்சு. சரி விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்போ கல்யாண மேட்டர் கல்யாண மேட்டர் எப்போ முகூர்த்த மேட்டர் விட்டீங்க வாங்க. கல்யாணம் என்ன அப்படின்னா அப்போ கல்யாண மேட்டரை பேச ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, அவர் தமிழ் தவிர தமிழ் வார்த்தையை தான் பேசுவார். வார்த்தையை வந்து இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி பேசணும். அவர் தெரியாது இங்கிலீஷு, அதை விடுங்க. தான் பேச தமிழ் பேசுகிறாரா, இங்கிலீஷ் தெரிஞ்சா பேச மாட்டாரா? சொல்லுங்கள். அப்புறம் சரி ரைட்டு. அவர் சொல்லி என்ன சொல்ல, பொண்ணு எப்படி இருக்கணும்? இல்லை அவர் சீமான் சொன்னது. சீமான் சொன்னதெல்லாம் இல்லை, அப்புறமேல இல்லை லட்சுமி மாதிரி இருக்கணுமா, தேன் மாதிரி இருக்கணுமா சொல்லுவார்ல பொண்ணு. இல்லை ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் இருந்த பக்கத்து பில்டிங் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு. டிவி டெலிகாஸ்டிங் ஏரியா, அந்த டிவி நியூஸ் ரேடர் அதை பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கும். இவர் படம் ஒரு பொண்ணு அழகாக இருந்துச்சு. அங்கே ஒரு செய்தி வாசிப்பாளர் இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணை பார்த்து அவர் மனசு அலைய ஓடிச்சு. அலைய ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அங்கே டாவச்சிருந்தார். இங்கே போர்க்களம், காட்டில் உட்காந்துக்கிறீங்க, அவன் உயிருக்கு பயந்துக்கிறாங்க, அப்பாவி மக்கள் சாவுறாங்க, பெண்கள் சாவுறாங்க, குழந்தைங்க சாவுறாங்க, எல்லாரும் வந்து தன் நாட்டுக்காக தன் மண்ணுக்காக அவங்க உயிரை கொடுத்துருக்குறாங்க. இவர் இங்கே கூத்தடிச்சிருந்தார், பொண்ணை உட்காந்து டாவச்சிருந்தார். என்ன பொறுக்கித்தனம் பாருங்க, எந்த பொறுக்கி இந்த மாதிரி பண்ண மாட்டான். அந்த போர்க்களத்தில் முதியோர்கள், பச்சை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாவுறாங்க. ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இங்கே எனக்கு இந்த மாதிரி பெண்ணு பார்க்கணும்னா இது பொறுக்கித்தனம் இல்லை. அதாவது காட்டி விட்டது வரைக்குமே நாங்கள் தான். காட்டி விட்டீங்களா? ஆமாம். ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கப்ப ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் போதும் என்ன அப்படின்னு காட்டினதே, கை நீட்டி காட்டினதே நான் தான். சரி. யாழ்மதி நடந்து போகிறப்ப யாழ்மதி பேர் யாழ்மதி, அந்த செய்தி வாசிப்பாளர். ஆமாம். ஓஹோ, அந்த பொண்ணை இவர் விரும்பினாரு. அந்த பொண்ணை இவர் விரும்ப வச்சோம். மாமா வேலையா பார்த்தீங்க? மாமா வேலை இவ்வளவு கேவலமா கேட்டி இல்ல பிள்ளை காட்டி கொடுத்தீங்க, கூட்டி கொடுத்தீங்க மாதிரி பேசுகிறீங்க. நான் முதல்ல காட்டி கொடுத்ததுனால கூட்டி கொடுத்தீங்க. ஆமா, இப்போ முதல்ல என்ன சொன்னீங்க, நாங்க தான் காட்டி கொடுத்துன்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, நாங்க தான் கூட்டி கொடுத்துன்றீங்க. எப்படி எடுத்துக்கிறதப்போ? காட்டியும் கொடுத்தோம், கூட்டியும் கொடுத்தீங்க நீங்க. எனக்கு என்னன்னா ஒரு மனசுல இருக்க ஒரு கஷ்டம் என்னன்னா, போர்க்களத்தில் போர் நடக்கும்போது குண்டுகள் விழும்போதும் ஒரு பத்திரிகையாளராக பார்க்காம அந்த பொண்ணை பார்த்து ரசித்து இவ்வளோ தான் கட்டிப்பேன்னு சொல்கிறாருன்னா, இப்போ சீமான் ப்ரெஸ் மீட்டில் நிற்கிறாருல, அப்போ நிறைய பொண்ணுங்க போயிட்டு மைக்கு நிட்டுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்து தான் நிற்கணும் போல இருக்குது. ஏன்னா காமக்கொடுறேன் போர்க்களத்தில் அப்படி பார்த்தேன். இப்போ பார்க்க மாட்டேன் இல்லையே. வீடியோ காமிக்கிட்டுமா? அந்த வீடியோ ஃபோன் எடுறோம், பார்க்குறீங்களா? பாக்குறீங்களா சொல்லுங்க. அந்த அளவுக்கு அதாவது கொடூரமா பண்ணாராங்கிறத விஜயலட்சுமி தான் தெரியும். காம கொடூரன். விஜயலட்சுமி யாரு? எது என்னங்க விஜயலட்சுமி யாரு? நடிகை இதுல வந்திருக்காங்கல்ல. இதுல ஓ, ஆனா நீங்க தப்பு பண்றீங்க. இல்ல விஜயலட்சுமி யார்? விஜயலட்சுமி சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது யார் விஜயலட்சுமி. அப்படியா? ஓகே. அது விஜயலட்சுமி வந்து அவர் வந்து அவங்க பல வீடியோலாம் விட்டுருக்காங்க, ஒன்னா இருந்த வீடியோலாம் விட்டுருக்காங்க. ஒன்னானா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த வீடியோ. இல்லை நான் சொன்னது வேறு வீடியோ, நீங்கள் சொன்னது வேறு வீடியோ. விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நெருக்கமாக இருந்த வீடியோஸ்லாம் வெளியில் வந்திருக்கு. விஜயலட்சுமி சீமான் கெடுத்துருக்காரா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்ட இது உறவுகள் எப்படின்னா, ஒரு குட்டி கதை. அந்த கதையில் என்னென்னா, ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்குது. அந்த ப்ராஸ்டியூஷனுக்கு வந்து போயிட்டு காசு கொடுக்காம கடன் சொல்லிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அது மாதிரி கடன் சொல்லிட்டு ட்ராவல் ஆயிடுச்சு. கடனை கொடுன்னு திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப கடனை கொடுத்து செட்டில் பண்ணிடணும் இல்லையா, அதாம இருக்கிறது மாதிரியான ஒரு இதா போயிட்டு மாதிரி. அதாவது ப்ராஸ்டியூட் பண்றவ தேவடியானா, அந்த தேவடியாட்ட போறவன் சொல்லுங்க. ஏப்பா சாமி முடியலடா. தேவடியாட்ட போறவன் ப்ராஸ்டியூஷன் அதுவும் தப்பு தான். அது யாரு? அவனும் கண்டிப்பா வந்து யாரு? ஒரு தேவடியான். அப்போ சீமான் தேவடியான்றீங்களா? ஓ, இந்த இடத்துக்கு போகுதா? அப்போ ஆமாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. ஏங்க விஜயலட்சுமியை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோடு இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆறுதல் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இருந்துட்டு தப்பு இல்லையா? அது அந்த பொண்ணு கருப்பு கரிசி கண்ணகி மாதிரிங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துக்கிறாங்க சீமானுக்காக. இல்லை ரொம்ப அசிங்கங்க இதெல்லாம். சரி, எதுக்கு இந்த குடிக்கதை சொன்னீங்க? இப்போ எனக்கு நான் விஜயலட்சுமி பற்றி கேட்டேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு இந்த குட்டி கதை சொன்னீங்க? இந்த குட்டி கதையில் இருக்கிற அர்த்தம் வந்து என்னென்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு ஹானர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹானருக்கு வந்து நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி வரும். இப்போ யார் உண்மையாக இல்லை? இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராமிஸுக்கு வந்து அவங்க அதை ஹானர் பண்ணலை. சீமான் வந்து விஜயலட்சுமி ப்ராமிஸ் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆமாம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி 3 முறை கருக்கலைப்பு தான் செஞ்சுக்கிறார். 3 5 முறையோ. அது தப்பில் பண்ணிக்க கூடாதுல்ல. அதை விட்டுருக்கணும். அந்த கருவை வளர்த்து குழந்தையாக்கி ஒரு விதி படத்தில்
நடந்திருக்க சம்பவம் மாதிரி அந்த குழந்தைய நிப்பாட்டி நீதி சரி ஓகே ரைட். உங்கள் பாயிண்ட் வந்துட்டு சீமான் வந்துட்டு விஜயலட்சுமி தொடர்பு இருந்தார், கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னார், கல்யாணம் பண்ணல, கருக்கலைப்பு இந்த பொண்ணு செஞ்சிருக்கு, அதனால் வயிறு எரிஞ்சு டெய்லி வீடியோ போடுது, திட்டுது, எல்லாம் பண்ணுது. இந்த முட்டாள் பசங்க, அறிவில்லாதவங்க, மானம் கெட்டவங்க, வெக்கம் கெட்டவங்க, இந்த துப்பு கெட்டவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் சொல்லிட்டு சீமான் பின்னாடி போயின்னுங்கிறாங்க. இதே அவங்க அக்கா தங்கச்சி தான் அப்படி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? ஏன்னா யார் விஜயலட்சுமி யாரோ ஒரு பொண்ணு வச்சே நமக்கு என்ன தானே இருக்கிறாங்க கட்சிக்காரங்க. அப்போ முதல்ல அவங்க பெண்களுக்கே மதிக்க தெரியாதுங்க அயோக்கியனுக்கு. அது விடுங்க போட்டோம், அப்புறம் மேட்ருவாங்க. அப்புறம் என் வேலை துப்புறது மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு பேர் சொன்னீங்க, அந்த நியூஸ் ரீடர் யாழ்மதி போகிறாங்க, யாழ்மதியை பார்க்குறாரு, சீமான் என்ன சொல்கிறாரு, குடிச்சிட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிற வண்டிக்காக நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்து அந்த பொண்ணு போய் முடிய இது வண்டி உள்ளார வந்து எங்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வண்டி வந்தோடனே எல்லாம் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப டைரக்டர் பொண்ணு பார்த்துட்டாரு, இது சீமானந்தனுக்கு யாரு நான் பொண்ணை பார்த்துட்டேன்னா ஆமான்றது மறைமுகமாக சொல்கிறாரு அவரு அந்த இடத்துல. விடுங்க அதை போட்டோம். இப்போ என்னன்னா யார் என்ன அப்படிங்கிறப்ப பொறுப்பாளர் இருக்கார் இல்லையா சேரலாதான், அவர்கிட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னோனையும் ஓகே அப்படின்னு அவரு காதில் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 days கழிச்சு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் என்கிட்ட சொன்னார். யாரு அந்த பொண்ணு சேரலாதான். ரைட். என்ன சொன்னார் அவர் வந்து இல்லை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற பொண்ணு தான். ஓகே, அது கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து குண்டடியில் இறந்து போயிட்டாரு, அந்த பொண்ணு போய்க்கு விடோ அப்படிங்கிற விஷயம் இதுனோடையும் இவர் வந்து இந்த கான்வர்சேஷன் நடந்தது. இந்த கான்வர்சேஷன் இப்போதான் புரியுது எனக்கு. என்ன இப்போதான் புரியுது. திருட்டு கம்நாட்டி என்ன பண்ணார் வெளியே வந்து இந்த ஈழத்து போரெலாம் முடிஞ்ச பிறகு நான் இலங்கையை சேர்ந்த ஒரு ஈழப் பெண்மணி விதவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். அது இப்போ தான் புரியுது எனக்கு. சரி வாங்க அப்புறம் வாங்க மேட்ரு வாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சொன்னார். எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய திருடம் பார்த்தீங்களா. சரி வாங்க. இல்லை நம்ம பொதுப்படியாக பார்க்கும்போது ஏதோ ஈழத்தின் மீது பற்றின் மீது உணர்வோட ஈழ பெண்மணிகள் பாதிக்கப்பட்டவங்களை யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு வாழ்வு தருவான்னு நினச்சோம். ஆனால் இந்த கேடி ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி அதுக்காக வெளியே பில்டப் போட்டுருக்கு. சரி விடுங்க, அது போட்டோம், அப்புறம் வாங்க மேட்ரு வாங்க. வாங்க அப்புறம் வாங்க. அண்ணன் டேமேஜ் ஆயிட்டாரு. என்னது டேமேஜ்? அண்ணனே ட்ரைனேஜ் தான். சொல்லுங்க. அப்படிதான் நாரதி இப்போ கதை. அவருக்கு கொஞ்சம் இதாகி ஓகே பேசுங்களேன் அப்படிங்கிறது மாதிரி அதை பொண்ணு. அது ஏங்க இப்படி இழுக்கிறீங்க? நான் அங்கே இருக்க உங்களுக்கு பேர் தானே மார்த்தி மாமான்னு சொன்னேன். அதே தப்பு நான் வாபஸ் வாங்கிட்டேன். நீங்கள் அப்படியே மாமா மாதிரி வரல, அப்படி போய் ஏன் இழுக்கிறீங்க? பட்டுன்னு உடைங்களேன் வார்த்தையை. அண்ணன் அப்படி பேசாலும் உடச்சிடுங்களேன். அண்ணன் வந்து அதான் மேட்டர் ஸ்ட்ரைட்டாக உடைங்க. இப்போ நான் மறுபடியும் மாமா சொல்ல மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. அண்ணன் கேட்டார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பத்தோடு விட்டாச்சு. அந்த பேச்சுகளே நாங்கள் பேசலை. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் எங்கள் கூட இருக்கலாம் செத்து போனோம். என் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க தபான் எல்லாம் செத்தாரு. தபான் இறப்புக்கெல்லாம் வந்து நின்று அந்த பொண்ணு ஒரு விதமான இதில் கூட இருக்கலாம் சாப்பிட்றான். நான் முடிவு பண்ணிட்டேன், நாம இங்கேருந்து உயிரோட போக மாட்டேங்கிற முடிவு பண்ணிட்டேன். செத்து போகிறோம். ஆமாம், அது முடிவாயிடுச்சு. சரி ஓகே. இவரெல்லாம் உடனே ஊருக்கு போகணுங்கிற இடத்துக்கு ரெடி ஆகிட்டாரு சீமான். அண்ணன் வேலைக்கு ஆகாது. ஆமாம், கூட இருக்கவங்களாம் சாப்பிட்றாங்க. ஆமாம். இதில் என்னன்னா முதல் நாள் ஷூட்டிங் வந்து கிளாப் அடித்து தான் அண்ணன் தான் துவக்கி வச்சார். துவக்கி வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4 days ஒரு பையனை ஹீரோவை செலக்ட் பண்ணி அவனை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். 5th day வந்து அவன் டெட் பாடி ஆகிட்டான். ஹீரோவாக நடித்தவன் அவுட்டு. எப்படி இது பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அவன் வந்து ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக அவன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்தான். இளமாறன் அவன் பேர். அதை அவன் போகிற இடத்துல செல் அடிபட்டு இறந்துட்டான். சரி. இறந்தோடனே அந்த படம் ஆரம்பித்த ஜோர்லேயே ஒரு இறப்பை பார்த்துட்டு அந்த ஹீரோவுக்கு பதிலாக வேற ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறோம். இதெல்லாம் இவர் நடக்கிற காலகட்டங்கள்லேயே நடக்குது. யாழ்மதி போய் சீமான் பேசினாரா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அப்படி சொல்லுங்க. ஆனால் வாய்ப்பே இல்லை. வாங்க. ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இல்லை. என் பாயிண்ட் ஆஃப் அப்படி இல்லை. அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க. அந்த துக்கத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மனசை மாற்றிக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்குல்ல. அந்த மண்ணுக்காக தன் கணவன் உயிரே விட்டுக்கிறான். இந்த மண்ணை மீட்டெடுக்கணும், இந்த உரிமையை மீட்டெடுக்கணும், ஈழத்தமிழுக்கு நல்ல வாழ்வு தரணும்னு அந்த பெண்மணி போராளியாக இருந்துக்கிறான். அதுக்கு இடையில் வந்து இந்த காதல் மண்ணாங்கட்டி மயிரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு போராளியாக அந்த பொண்ணு பயணிக்குது. ஆனால் மானங்கட்ட வெக்கம் கட்டவங்க என்ன பண்ணா சீமானு அந்த இடத்துல காதல் வேணும், அந்த பொண்ணை காதலிக்கணும், அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு பேசிக்கிறாரு. அதுதான்
இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இல்லை இல்லை இல்லை, இந்த இப்படியும் சொல்லலாம், அது ஒரு மறுவாழ்வு கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாங்கிற இடத்துலையும் இருக்கலாம் இல்லையா? இதில் ஒரு பொண்ணு வந்து நம்ம சொந்தக்காரி பொண்ணு புருஷன் இழந்திருக்கிறா, போர்க்களத்தில் இருந்திருக்கிறா, இந்த இடத்துல தான் இழந்திருக்கிறானா அப்படி ஒரு எண்ணம் வருமாங்க? இந்த மண்ணில் இந்த இடத்துல ரத்தத்தை விட்டுக்கிறான், உயிரை விட்டுக்கிறான், அப்படிப்பட்ட பெண்கிட்ட போயிட்டு நீ கட்டிக்குன்னு சொன்னா கட்டிக்குமா? அது வந்து சாதாரண பெண்மணி இல்லை, போராளி. ஓகே, போராளி, அது போர்க்குணம் இருக்கு. ஓகே, அவரு ஒரு எமோஷனா அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தா அப்படிங்கிற மூமெண்ட் தான். ரைட், ஓகே. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தர முடிவு பண்ணிட்டார்ல, அந்த பொண்ணு தங்கச்சியா எடுத்துக்கலாமே, இல்ல அக்காவா எடுத்துக்கலாமே, ஏன் பொண்டாட்டியா தான் எடுத்துக்கணுமா? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும்னா அந்த பொண்ணு கட்டிக்கலாம் தான் வாழ்க்கை தர முடியுமா? ஊர்ல இருக்கிறவங்க அப்பா அப்பான்னு சொல்றாருல, எல்லாரும் தங்கச்சி தங்கச்சி சொல்றாருல, அப்ப போர்க்களத்துல ஒரு பொண்ணுக்கு தன் கணவனை இழந்திருக்கிறானா அந்த பத்திரிகையாளர் தன் சகோதரியா நினைக்கலாம்ல, அதுல பொண்டாட்டி தான் நினைப்பாரு அவரு. முக்கியம். அதாவது ஓகே, அதாவது சொல்ல தப்பா இல்லையா? நீங்க சொல்றது கரெக்டுங்க, நீங்க சொன்னது நியாயமா சொல்லுங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து நான் அண்ணனா இருப்பேன், சகோதரனா இருப்பேன், நான் பார்த்துக்குவேன், என் தங்கச்சின்னு சொல்லியிருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதாவது ஒரு அண்ணனா இருந்தால் முழு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. முழு சந்தோஷமே அங்கே இல்லைங்க, அங்கே போர்க்களம்ங்க. இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துருவாங்க பண்ணி நான் சொல்றது. கல்யாணம் பண்ணி வாழ முடியாதுங்க அங்கே போர்க்களத்தில். அவனா வீரருங்க, போர் வீரருங்க. போர்க்களத்தில் இருக்கிறவங்க வாழ பற்றி யோசிப்பாங்க, உயிரை விடுறத பற்றி தான் யோசிப்பாங்க. கூட இருந்து பார்த்துருக்கோம், பார்த்துட்டீங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும்? நம்ம எப்படி நிற்கல, நாளைக்கு சாவதான் போகிறோம், இந்த மண்ணை மீட்டு எடுக்கணும், அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த வெண்ணனுக்கு என்னது? அதாவது குண்டு வெடிச்சு சாவர இடத்துல போயிட்டு ஒரு விதவை பெண்மணி புருஷன் இறந்துட்டான், அந்த சமயத்தில் போயிட்டு நான் அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லி செருப்பு அடிக்காது? அறிவு இல்லை இல்லைங்க. இப்போ குடும்பம் நடத்தக்கூடிய நேரமாங்க இது. போர்க்களத்தில் ஒரு ஒரு என்ன சொல்றது, பேசக்கூடிய நேரமே இல்லையே, இது பொண்ணு கேட்கக்கூடிய நேரமே இல்லையே, அந்த சூழ்நிலை அங்கே இல்லையே. என்னங்க நீங்க பேசுறீங்க? குண்டு வெடிது, அங்கே வெடிது, இவன் சாவறான் அவன் சாவறான், கூட இருந்தவன் செத்து போயிட்டான்னு சொல்றீங்க. எவ்வளோ வருத்தம் வலி இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். அப்புறம் அந்த அப்ரோச்சுக்குள்ளாரே போக முடியாது, செருப்பு கிட்ட அடிச்சிருக்கா தான் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அடைக்க முடியும்? ஏங்க புருஷனை இழந்திருக்கா எவனா கட்டிக்குமா அந்த பொண்ணு? ஏங்க விடுதலை பெண்மணிகளை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்களா நீங்கள் எல்லாரும்? அதெல்லாம் ரைட் தான், அதெல்லாம் ஒரு விஷயம். ஏங்க நம்ம உட்காந்து பேசுங்கிறோங்க, இப்போ சீமான் பேசுங்கிறல பொண்டாட்டி பிள்ளைங்க வச்சுட்டு. போராளிங்க அப்படி இல்லைங்க, எல்லாத்தையும் இழந்து, உயிரையும் இழந்து, தன்னையும் இழந்து வாழக்கூடிய போராளிங்க. அவங்கள சகோதரியாக பார்க்க தெரியல சீமானுக்கு பொண்டாட்டி தான் பார்ப்பாரா? நீங்கள் அங்கிட்டு திரும்ப துப்புறது கூட என் மேலே துப்புறது மாதிரி இருக்கு. கேளுங்க, இப்போ நம்ம சகோதரி இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, நீங்கள் நண்பர்கள், நீங்கள் என்ன பார்ப்பீங்க? தங்கச்சி தானே பார்ப்பீங்க. ஓகே சரி வாங்க. அப்புறம் எனக்கு நீங்கள் திரும்பி துப்புனதே ஞாபகமாக இருக்கு. ஐயோ அது விடுங்க, எனக்கு கோவம் வருது, துப்புறேன். ஈழ பெண்களை பார்த்து இப்படி பேசிக்கிறான மனுஷன், அந்த இடத்த போயிட்டு பொண்ணை போயிட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிறானே, எனக்கு கோவம் வருது, நியாயமான கோவம். இப்போ நான் காலி துப்பாமல் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாங்கிற பையன் கிழிச்சாரு. ஏற்கனவே தேன்மொழி, விஜயலட்சுமி, அப்போ அங்கே போய் இன்னொரு பொண்ணு வாழ்க்கை தருவாரா? அப்புறம் கயல்விழி, என்னத்த வாழ்க்கை தருவார்? என்ன கயல்விழி அவன் ஒய்ஃபுங்க. ஓ உங்களுக்கே குழப்பமா இருப்பதியா? சரி ஓகே. அப்புறம் எது குழப்பமா? அவ்வளோ பெண்கள் தான். பொண்ணு கேட்டாரு, அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே அங்கே இறப்புகள், எங்கள் கூட இருக்கிறவங்களே எல்லாரும் இறந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு மெஸ் இருந்துச்சுல, மெஸ்ஸு அது நாங்கள் தங்கியிருக்க பேக் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போய் சாப்பிடுவீங்களே? ஆமாம், அங்கே தான் மேக்ஸிமம். நீங்கள் ஃபைட் மாஸ்டரு, கேமராமேனு, சீமானு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாழ்மதியும் சாப்பிட்ருக்காங்க. சொல்லுங்க, கரெக்டா? ஓகே ரைட்டு. இப்போ நீங்க சாப்பிடும்போது சேரநாதன் சொல்றாரு கூப்பிட்டு உங்களை, இனிமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாதீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாதீங்க. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதும் பொண்ணுங்களை டாவ் அடிக்கிற விஷயம் வந்துட்டு அங்கே கம்ப்ளைண்டாக போயிடுச்சு. அதில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, வராங்க என்னை சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இந்த விஷயம் சேரநாதன்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வராங்க, இனிமேல் ஹோட்டல் போகாதீங்க, போய் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே வர வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? சொன்னார். அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சிச்சா? இப்போ புரிஞ்சிச்சா? ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகல. ஆக மொத்தத்தில் அங்கே பொண்ணை டாவடிச்சது விஷயங்கள் மேலிடத்துல விடுதலை புலிகளுக்கு போயிருக்கு. போனதுனால கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்ததுனால சேரநாதன் சொல்லிக்கிறாரு. சேரநாதன் என்ன சொன்னார் அதை விட சொல்லுங்கள். சேரநாதன் என்னென்னா, இனிமேல் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட வேணாம், அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்கிட்டையும் மாஸ்டர்கிட்டையும் அந்த அவனை கூப்பிட்டு சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த லவ் அடிக்கிறது, டாவ் பண்ணுறதுலாம் தப்பு, இதெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பையன்ட்ட சொல்லிடுங்க. அதான் அந்த பையனை சொல்லுங்கன்ட்டு ரெண்டையும் சொல்லுங்க. சீமான் அழுதாரா? அழுதாரு. என்னன்னு சொல்லி அழுதாரு? என்ன சொல்லி அழுதாருன்னா, அந்த என்ன சொல்கிறது,
தண்ணி போடுறப்ப அந்த அழுகிற இது இருக்கும் இல்லையா, அவனை கேமரா தண்ணி அடிக்கும்போது தண்ணி அடிக்கிறப்ப அந்த அழுதாரு. கண்டிப்பாக அதுல எல்லாம் எந்த ஒரு யார் மீது இருக்காங்களா தெரியல எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு பௌராளியோட பொண்ணு ஒய்ஃப், அதுவும் தமிழ்ச்செல்வன் இருந்தார் இல்லையா, அவரோட பாடி கார்டாக இருந்தவரோட ஒய்ஃப் தான். அவர் தமிழ்ச்செல்வன் எப்போ பங்கரில் டிலேயில் இறந்து போனாரோ அதே டேட்டில் தான் அவரோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் இறந்து போனார். நான் ஒரு டவுட்டு, நீங்கள் 13 நாள் நீங்கள் சீமான்லாம் ஒன்றா இருந்தீங்களே, ஒரு நாளாவது ஆமக்கறி சாப்பிட்டுருக்கீங்க? இல்லை ஆமக்கறி கொடுத்தாங்களா? இல்லை அங்கே யாராவது சாப்பிட்டாங்களா? இல்லை அந்த ஹோட்டலில் விற்றாங்களா? எங்கேயுமே இல்லை ஆமக்கறி? இல்லை ஆமக்கறியா எதுவுமே இல்லை. கங்கட்டுங்க, அதுவும் புரிய மாட்டேங்குது. இல்லை சூசையன் ஒரு விருந்து வச்சாரு. அந்த விருந்தில் ஆமக்கறி இல்லை, ஆனால் மற்ற எல்லா கறியும் இருந்தது. யார் சார்? கடற்படை தளபதி சூசையன் ஒரு விருந்து வச்சாரு. ஆனால் விருந்தில் ஆமக்கறி வச்சாரா? ஆமக்கறி இல்லை. அப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் ஆமையும் பார்க்கல, ஆமக்கறியும் பார்க்கல. ஓகே, பார்க்கல, யாரும் பார்க்கல. ரைட்டு, முடிஞ்சிச்சு. ஆமக்கறி என்பது இல்லை. சீமான் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருந்தாரா? இல்லை. அதாவது 15 டேஸில் எங்கள் கூட வந்துட்டு ஒரு 12 டேஸ் வரைக்கும் இருந்தார். 3 நாள் வந்து அண்ணனை பார்க்கறதுக்கு போயிருந்தார். போனார். யார் கொண்டு போனாங்க? அண்ணனை பார்க்கறது சேரா இருந்தாங்க. 4th டே தான் இவர் வந்தார். வந்தது இப்போ தான் ஃபோட்டோலாம் காமிச்சார். இவர் கதையை தான் சொன்னார் எல்லாம். அப்பே கதையா? ஐயோ, சரி, என்னென்ன கதை விட்டார் சொல்லுங்கள். என்னென்ன கதை விட்டார்னா, அண்ணன் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது. என்னது துப்பாக்கி பயிற்சி அவருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்ததுன்னு யார் சொன்னார்? அவர் அண்ணன் சொன்னார். ஃபோட்டோ காமிச்சாரா? ஈவினிங் போல் தான் ஃபோட்டோ வந்தது. ஃபோட்டோ அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் ஈவினிங் போல் பிரிண்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்த பையன் கொண்டு வந்து கொடுத்தது அதை பார்ப்போம்ல. பார்த்துட்டு இருக்கிறப்ப இது சேரண்ணன் வந்துட்டார். சேரண்ணன் வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவங்கெல்லாம் இது அண்ணன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னா இவர் ரெஸ்ட் எடுத்துருந்தார் ரூமில், சீமாண்ணன். அப்படிங்கிறப்ப இவர் முதல் நாள் அப்படி சுட்டார் இப்படி சுட்டாருங்கிற இதெல்லாம் ரீல் விட்டார்ல. அப்போ கூட போயிருக்க ஒரு பையன் டிரைவர், அந்த பையன் வந்து இது இந்த நேரத்தில் இது அண்ணன் சுட்டது வந்து புல்லே ஆகலை. ஆனால் அங்கே இருந்தவங்க புல்லு இது நான் புல்லு அடிச்சிட்டேன் இவர் சுட்டோனியுமே சொல்லிட்டாரு. இவர் சுட்டதே வேற பக்கத்து சுட்டாரு, ஆனால் புல்லு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டதுனால ஆமாம்மா இது நீங்கள் சுட்டது தான், வேற ஆல்ரெடி இருந்த புல்லை காட்டி இது நீங்கள் சுட்டது தான் அப்படின்னு அவரை சந்தோஷப்படுத்தி கூட்டிகிட்டு வந்ததுனால உங்கள்கிட்ட புல்லு அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் புல்லு அடிக்கல, ஒன்றும் அடிக்கலை. அவர் ஃபுல்லு தான் அடிப்பார், இதெல்லாம் அடிக்க மாட்டார். அதுதான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பயிற்சி முகாமில் அவங்க இருந்திருப்பாங்க, இவர் போய் கூட நின்றுப்பாரு. இவங்க போய் அந்த நேரத்துக்கு போய் கூட்டிகிட்டு போய் காட்டியிருப்பாங்க. இது சம்பவம் நடந்திருக்கும். இவரை வாங்கன்னு சொல்லி பயிற்சிக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. சரி, பார்த்தாங்க, பேசினார், முடிஞ்சிச்சு, வந்துட்டார். அதுக்கப்புறம் போகிற அன்னைக்கு தான் நாங்கள் கடைசியில் அவர் பயணப்பட்ட அன்னைக்கு தான் தம்பிகளாம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கடா, ஆமாம் இது அண்ணன் போயிட்டு வரேன், எதுவும் பயப்படாதீங்க, எதை நினைக்க இருக்காதீங்க சொல்லிட்டு ட்ராவல் பண்ணார். அப்புறமேல போயிட்டு சேர்ந்துட்டாரான்னு அது ஒரு பக்குன்னு அங்கே தலைவர்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. அதாவது பொருளாளர் போயிட்டாரான்னு அப்புறமேலு கரெக்டாக ஒரு 2 டேஸில் இந்தியாவில் ரீச் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம சரக்கு அடிக்கும்போது எல்லா விஷயம் பேசுவோம்ல, இந்த போர் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, இப்படி குண்டு விடுது, மக்களுக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லைன்னா பேசியிருப்பீங்களே. கண்டிப்பாக. அப்போ இந்த ராஜீவ்காந்தி கொலையை பற்றியும் பேசியிருப்பீங்களே. வந்து பேச்சு வேற மாதிரி இருந்தது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த சண்டையோட இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் இணைஞ்சு பண்ணுறதுக்கு காரணம் ராஜீவ்காந்திங்கிற ஒரு இதை வந்து இவங்க அசோசியேஷன் பண்ணதுனால தான். யார் விடுதலைகள் பண்ணாங்க அப்படி யார் பண்ணதா, அதாவது யார் எது விடுதலை புலிகள் பண்ணதா இருக்கிற விஷயத்தினால என்ன பண்ணதா அசாசினேஷன்ஸ், அதாவது படுகொலை செய்யப்பட்டது. ஓ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது சரி. விடுதலை புலிகளை ராஜீவ்காந்தியை வந்து கொண்டுட்டாங்க. அப்படியா? கொண்டாங்களா? விடுதலை புலிகளை கொண்டாங்க? இல்லை, காப்பாற்றிருக்காங்க. ராஜீவ்காந்தி நீங்கள் கேட்குறது உண்மையாக ஊரறிஞ்ச உலகறிஞ்ச ஒரு விஷயம். விடுதலை புலிகள் கொண்டாங்க அதோட விஷயத்தில் அவங்க சொன்ன கதை, அதாவது சாமிங்கிற ஒரு கதையாசிரியர் அந்த படத்துக்கு கதை எழுதுறவர் சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா என்ன சொல்லலான்னு? சரி, ஓகே. ராஜீவ்காந்தி கொண்டது கேட்டீங்க, நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க? சாமியார்கிட்ட கேட்டேன். கேட்டீங்க? ஏன்னா இந்த பிரச்சனைக்கு என்னென்ன மூலம், என்ன பிரச்சனைக்கு இந்த உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இங்க விடுதலை புலிகளை எல்லாருமே அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன காரணம்? இந்த ராணுவம் வந்து இவ்வளவு படையெடுத்து வந்து இங்க நடத்துது. இப்போ வந்து கிஃபிர் அடிக்குதுன்னா, ஒரு ஃப்ளைட் அடிக்குதுன்னா அது வந்து இலங்கை தயாரிச்ச ஃப்ளைட் கிடையாது, ஏதோ வேற ஒரு வெளிநாட்டோட ஃப்ளைட்டு இங்கே வந்து அடிக்குது. அப்போ இது எல்லாமே ஏன் அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறப்ப தான் அவர் வந்து ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு
இதை வந்து விடுதலை புலிகள் வந்து ஒரு தவறான இயக்கம், தீவிரவாத இயக்கம், அதை ஒட்டு மொத்தமாக அதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது நடக்குது. என்னன்னா இப்போ நம்மளாம் இருப்போமா செத்துருவோமா அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் சொல்கிற வார்த்தைகள். ஆனால் அது சொல்ல அவர் ராஜீவ்காந்தி நாங்கள் கொல்லன்னு சொல்ல நாங்கள் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு, அவங்க ஒரு தமிழ் தேசியமாக தனியாக ஒரு நாடு கேட்டு ஒரு இலங்கைக்குள்ளார அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் அது குறித்தது. அந்த அமைப்புக்கு கரெக்டாக சொல்லுங்கள், ஏன்னா இருக்கிற பாஸ்போர்ட் மேட்ரு இருக்குது, ஒருத்தர் உள்ளே போட்டுற போகிறாங்க. கரெக்டாக சொல்லுங்கள். அந்த ஏன்னா ஏதாவது லீடு கட்சா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அது சொல்ல வந்தேன். கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை இந்திய தேசத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. காப்பாற்றுறது முக்தார் இருக்காரு, நான் இருக்கிறேன். பட் பாஸ்போர்ட் மேட்ரு அது தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சை பொறுத்து அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் விட்டுருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். ராஜீவ்காந்தி கொண்டது அதாவது அந்த பீஸ் டாக் டைமில் வந்து பீஸ் டாக்னு சொல்லிட்டு ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, பீஸ் டாக், அதாவது இவங்க பீஸ் டாக்கில் இல்லை, விடுதலை புலிகளும் ரிட்டன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அப்போ விடுதலை புலிகளை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இந்திய ராணுவம் வந்து பாதுகாப்புக்கு விடுதலை புலி ஏரியாக்குள்ளார இருந்திருக்கு. அந்த குழப்பம் ஏற்பட்டதுனால அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கொதிச்சு வந்ததுனால இவ்வளவுக்கும் காரணம் யார்? ராஜீவ்காந்தி. அதனாலங்கிறதுனால அவங்க ராஜீவ்காந்தியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. யார்? விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க. ஓஹோ. உலக நாடுகள் ஏன் ஒன்று சேர்ந்து இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு நாட்டோட பிரதமரையே இயக்கமாக இருந்து காலி பண்ணனா உங்களை நம்ம சும்மா விடலாமா? காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு. காலி பண்ணிட்டாங்களான்னா தெரியாது. காலி பண்ணிட்டாங்க. காலி ஆகிட்டார்ல. காலி பண்ணிட்டாங்க. அதனால போர் வந்து அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும், தனி நாடு கொடுக்கணுங்கிற இதுக்கெல்லாம் கொடி பிடிக்கல. எந்த நாடும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகள். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ராஜீவ்காந்தியை கொண்டிருக்கக்கூடாது. அந்த ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல் அது அவசரப்பட்டோம். கண்டிப்பாக அந்த ஃபீல்லாம் ரொம்ப இருந்தது. சாமி அண்ணன் வந்து அங்கே வந்து ஒரு அவார்டு வாங்குகிற எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் மூலியமாக நான் அவரோட வாய்மொழியாக நான் கேட்டது, இவங்க பண்ணியிருக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்கூடாது? ராஜீவ்காந்தியை இது பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கக்கூடாது. இங்கிலீஷ் தமிழ் சொல்லுங்கள். ராஜீவ்காந்தியை கொலை பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது இலங்கை தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இது ராஜீவ்காந்தியை கொண்டிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா தனி இடம் பிறந்திருக்கும். கண்டிப்பாக. அதெல்லாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இத்தனை உயிரை பலியை கொடுத்து இவ்வளோ தியாகங்கள் பண்ணு, பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டு எல்லாம் பண்ணி கடைசி கூடுற நேரத்தில் நம்மளே மண்ணெல்லி போட்டோம். அது கொஞ்சம் பொறுமையாக கையாண்டுருக்கலாம். அவர் சொன்ன விஷயத்தை நான் கேள்விப்பட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் ஒரு எழுத்தாளர், மிக சிறந்த எழுத்தாளர். அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மையான வார்த்தைகளாக நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கே அவர் சொன்னார் சொல்கிறீங்க? நான் கேஸ் ஆகாது. அவர் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு முறை சொன்னால் போதும். திருப்பி அவர் சொன்னார்னா அப்படி தூக்கி உங்களை உள்ளே போடணும். அந்த போலி பாஸ்போர்ட்டில் தூக்கி உள்ளே போடலாம், தெரியுமா? இதில் தான் தூக்கி உள்ளே போடணும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பிரபாகரனை பார்த்தீங்களா? அதாவது இவர் போயாச்சு, எல்லாம் இதுனாச்சு, இங்கேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கிளிநொச்சியிலேருந்து நாங்கள் ஷிஃப்டாக போகிறோம் அப்படிங்கிற இதில் வந்து எங்களுக்கு அண்ணன் வரப்போகிறாருன்னே தெரியாது. நடேசனை ஒருவர் மெடல் கொடுப்பாருன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தது. படம் முடிச்சுட்டீங்க? படம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு. பட் அதுக்கப்புறம் நாங்கள் போர் நெருங்க வெளியில் போக முடியாத சூழ்நிலை. அப்போ தான் நெருக்கடி தான் எங்களுக்கு வந்து இருப்போமா இல்லையான்னு ஒரு பயத்தை தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலே இவரெலாம் வந்தாச்சு. இவர் வந்து கிரேட் எஸ்கேப் டைம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் இருக்கிற வரைக்கும் சாப்பாடும் சூப்பராக இருந்தது, பாதுகாப்பு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அப்புறம் பிரபாகரன் என்னது? பிரபாகரன் இல்லை உங்களை பார்த்தாரு? வந்து அதாவது கார் வந்து நிற்கிது, கார்லேருந்து இறங்கின ஜோரில் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் அதுக்கு முன்னாலே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். வந்தோடனே உடனே மெடலை வாங்கினாரு. மெடலை அப்படியே போட்டுட்டு அவங்க பேரை சொன்னேன். அது மாதிரி என் பேரை நான் வந்து இது மாதிரி கெட்டவன் அப்படின்னு நான் எப்போதுமே அதை ஒரு அரைமொழி மாதிரி ட்ராவல் பண்ணுறேன். மூமெண்ட்டுக்கு வர இது மரக்கறி நீங்கள் அப்படின்னாரு. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மரக்கறினா சைவ சாப்பாடு, சைவம், வெஜ்ஜு, வெஜ் அப்படிங்கிறது. ஸோ ஓகே அப்படிங்கிற அப்புறமேல எல்லாம் அவங்க அவ்வளோதான். இவ்வளோ நேரத்தில் என்ன நடக்கும் போட்டு முடிச்சுட்டு போயாச்சு. அப்புறம் எப்படி வந்தீங்க அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் எல்லாமே நடந்தது. ஃப்ளைட் வரைக்கும் எல்லாம் ட்ராவல் பண்ணி கடைசியில் பார்த்தா ரொம்ப நெருக்கடியாகி மாற்று சூழ்நிலை வந்துருச்சு. மாற்று சூழ்நிலை வந்தோடனே இல்லை ஃப்ளைட்டு இது பண்ண முடியாது,
நீங்கள் கடல் வழி தான் போய் ஆகணும். ஆமாம், இல்லைன்னு நாங்கள் எப்படி போனால் போதும் எப்படியோ போகிறோம் அப்படிங்கிற கண்டிஷனில் அப்புறமேலு குருவின் போட்டு அது வந்து அவங்க அது இங்கிலீஷ் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. அந்த போட்டோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு தண்ணியில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும். அதாவது அப்படி ஜம்ப் பண்ணும். அந்த ரேஞ்சுக்கான போட்டில் ட்ராவல் பண்ணி வந்து, அதாவது மிலிட்ரியோட போட் அது, அந்த போட்லாம் அந்த மாதிரி ஒரு போட்டில் வந்து இடையில ஒரு திட்டு மாதிரி இருந்தது. அந்த திட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக மீன் பிடிக்கிற படகு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு படகுல தான் வந்து இந்தியாவுக்குள்ளார இறங்கணும். நான் வந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு மூளை மேலே பூசிப்போம் இல்லையா. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலை. சரி, அதான் முன்னாடி சொன்னேன் மொட்டை பையன். சரி, ரைட்டு. வந்து இங்கே முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீமானை வந்து கேமராமேன் ஃபோன் பண்ணி சீமானை பார்க்கணும், வாங்க எல்லோரும் போவோம் அப்படின்னா. என்ன விஷயம்? இல்லை பார்க்க சொல்லியிருக்காங்க. நேராக சீமான் ஆஃபீஸ் போனோம், அரசல்வாக்கத்தில். ஆஃபீஸில் போனோடனே அவர் மேலே கூப்பிட்டு 3 பேரும் போனோம். 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, நாம் இப்போ போய் படம் பண்ண விஷயத்த யாருக்கிட்டையும் எதுக்காகவும் சொல்லக்கூடாது. நான் அப்போ கேட்டேன், என்ன ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்ம போய் படம் பண்ணியிருக்கோம், அந்த படத்தை பற்றி வெளியில் 4 பேர்கிட்ட சொன்னால் தான் அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு விடுதலை புலிகளுக்கு படம் பண்ணியிருக்காங்கிறது எவ்வளோ பெருமை. அதை சொன்னால் தானே 4 பேர் உங்களுக்கு பேர் வந்துடும்ல அப்படிங்கிற மூமெண்ட்டில் இல்லை சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் உள்ளார இருப்ப பார்த்துக்கோ அப்படின்னு பயமுறுத்தி விட்டார் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நிறைய வருஷங்கள் சொல்லவே இல்லை. அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே நான் ட்ராவல் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ் மேலே வேலையே கிடைக்காம வெக்ஸ் ஆகி சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ சொல்லிட்டீங்க, அப்போ வந்து இதனால என்ன, உள்ளர போகிறோம் அவ்வளோதானே, செத்து போகிறது இல்லை, உள்ளர போகிறோம், போனால் பரவாயில்ல அப்படின்னு தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் சீமானோட தொடர்பில் இல்லையா? அதுக்கப்புறம் சீமானோட தொடர்புகளை நான் போகல. ஏன் நான் வந்து அந்த கட்சியோட உறுப்பினரோ இல்லைன்னா அவர் ரொம்ப சிறந்த டைரக்டர்னு ஃபாலோ பண்ணுறதோ இது மாதிரிலாம் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. நான் என்னோட கனவு கற்பனைகள் எல்லாமே வேறு. சரி, எவ்வளோ கொடுத்தாங்க? அது பேமெண்ட் ஓகே, அந்த படம் பண்ணதுக்கு பேமெண்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து வெரி பிகினிங் வந்து போகிறப்ப நான் காசு வேணான்ட்டேன். நான் வந்து கொடுக்கல, வேணான்ட்டாரா? இல்லை, நான் வந்து சொன்னது ஐயோ அவங்க கொடுத்தாங்களா? கொடுத்ததை வேணான்னு. அப்புறம் எண்ட் ஆஃப் டே ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சீமானை போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அப்புறம் வேற ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது. கால் வந்தோடனே அந்த கேரக்டர் வந்து 1 lakh என்கிட்ட கேஷ் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? ஃபோன் வந்துச்சு. கேஷ் வாங்கிக்க சொன்னாங்களா? கேஷ் வாங்கிக்க சொன்னாங்க. எங்கே போனீங்க? நான் வந்து வள்ளூர் கோட்டம் இதில் போய் கேஷ் வாங்கினேன். யார் வந்தாங்க? அங்கே வந்து ஒரு பையன் பைக்கில் வந்தாப்புல. ஒரு பையன் யார் என்ன அன்னோன் பர்சன், எனக்கு முன்னால் இருந்தாலும் நான் அந்த பையன் பார்த்தது கிடையாது. வந்தானா? இது எனக்கு கிடையாது. நேராக வந்து என்கிட்ட ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்துக்க சொன்னாங்க. அந்த 10 ரூபா நோட்டு ஒன்று எடுத்துக்க சொன்னாங்க. அந்த நோட்டில் இருக்கிற நம்பரை சொல்லியிருந்தாங்க. நான் நம்பர் அங்கே சொல்லியிருந்தேன். இந்த பையன் வந்து நின்று அந்த நம்பரை கேட்பான் அப்படின்னாங்க. அந்த நம்பரை நான் சொன்னேன். அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற நம்பர் சொன்னேன். நம்பர் சொன்னோடனே அந்த 10 ரூபா நோட்டை காமிச்சேன். அந்த 10 ரூபா நோட்டை அந்த பையன் வாங்கிக்கிட்டு இந்த இப்போ கேஷ் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். மெடல்லாம் கஷ்ட காலத்தில் மெடல்லாம் அடமான வச்சு சாப்பிட்டுட்டேன். இல்லை, உங்களுக்கு 1 lakh அப்போ சீமான் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ஓகே, இருக்கலாம். ஆமாம், புரியுதா? கண்டிப்பாக. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. விடுதலை புலிகளில் ஆதரித்தவங்களும் சரி, அந்த போர்க்களத்தில் இருந்தவங்களும் சரி, எல்லாமே இழந்து நடுத்தர நிற்கிறாங்க. ஆனால் சீமான் மட்டும் ஓஹோன்னு வாழ்கிறார். இல்லை, அவருக்கு வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஃபண்டு வந்து ஃபாரின்லேருந்து அவர் வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து சீமான் கட்சி வந்ததுன்னா அத்தனை பேரும் தமிழனாக இருப்போம். இப்போ இங்கிலீஷ் வேணா இருக்கும்? இல்லை, இப்போ வந்து ஒரு ஹிந்திக்காரங்களாம் உள்ளார வந்து இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற. ஹிந்திக்காரங்களா, பாகிஸ்தான்காரங்களா, சைனாக்காரங்களா? இந்திய நாட்டுக்காரங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இல்லை, அவங்க சீமான் தான் முட்டாளாக்க. தமிழ் தேசியம் தான் என்ன சொல்லுங்கள்? ஏற்கனவே இந்திய தேசம் ஒன்று இருக்குது, மறுபடியும் ஒரு தேசம் வருமா? அப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ணோம்? ஆங்கிலம் வேணாம், ஹிந்தி வேணாம், இந்திய அரசு சட்டம் வேணாம், தனிநாடு வேணும் தானே கோரிக்கை வைக்கணும். அவன் தானே உண்மையான ஆம்பளை. சீமான் சொல்கிற மாதிரி அவன் தானே ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். நான் சொல்ல சீமான் சொல்கிறாரு, அவன் தானே அப்படி தானே கேட்கணும். நான் இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு தனிநாடுன்னு கேட்டால் தமிழ் தேசியம் எப்படா தமிழ் தேசியம்? இல்லை, இதில் தமிழ் மீது பற்றுக்கு, தமிழ் உணர்வு இருக்குது, அப்படி பேசு. அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. தமிழ் தேசியம்னா உண்மையான தமிழ் தேசியம் இது. தனிநாடு கேட்பது தான் தமிழ் தேசியம். கேட்க முடியுமா? அது முடியாது. எப்படி முடியும்? தமிழ் தேசியம் நீ எதுக்காக பேசுறாரு அப்படின்னா தமிழனா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. ஐயோ, இப்போ சீமானுடைய பொண்டாட்டி யாரு? தெலுங்கச்சி.
காளிமுத்துக்கு 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க தெலுங்கச்சி. சீமானுடைய பிள்ளை யார்? தெலுங்கு தானே. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா தமிழ் பேசுகிறவனா தமிழ்நாடு தமிழ் தேசியம், தமிழ் பேசுகிறவனா தமிழ் தேசியம். நம்ம தமிழ் மொழி பேசுவோம், தமிழ் ரைட் ஓகே. நம்ம அடுத்தவங்களை இழிவாக பார்க்கணுமா? இல்லை. இப்போ நம்ம சிங்கப்பூர், மலேசியா, USA, UKன்னு போல ஆமாம், நம்மளை அவன் தடுத்துறானா? இல்லை. நீ பேசுகிற மாதிரி அவன் பேச ஆரம்பித்தா கண்டிப்பாக என்ன அவன் நிலைமை? கண்டிப்பாக. அப்போ தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் பறந்துருக்குறாங்க. அப்போ இவங்க யாருமே ஆக்சுவலாக வந்து தமிழ் தேசியமே ஒன்று பேசியிருக்கக்கூடாது. தமிழ் மீது உணர்வு இருக்கலாங்க, அது தப்பு இல்லை. கண்டிப்பாக. இன்னொருத்தனை இழிவுபடுத்தக்கூடாது. சாதி பிரிவினைக்கும் மொழி பிரிவினைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மொழி பிரிவாதம். நான் தமிழ்னா பார்த்தவன் தாழ்ந்தவனா? ஆமாம். இந்த உலகத்தில் 2 பேர் தான், உனக்கு நல்லவன் கெட்டவன். புரிஞ்சுங்களா? கெட்டவன் அரசியல்வாதி. தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான். அவன் தமிழாக இருந்தாலும் பண்ணாலும் தப்பு தான், இந்தியனாக இருந்தாலும் தப்பு தான். நம்ம அப்படி தான் பார்க்கணும், மனித நேயத்தோடு பார்க்கணும், மனுஷனை நேசிக்கணும். என்ன போங்க, சரி ஓகே. அப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாருங்கள், நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் லெவலே வேறு மாதிரி ஆக போகுது. அதாவது 2008 உயிர் தப்பிச்சு 2025 செத்து போயிட்டேன். 25 24ங்க. 25 தாண்டாது. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து சீமான் கூட இருந்து எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க, தேவையில்லாமல். அவர் காதலிச்சது சொல்லிட்டீங்க, அந்த போலி பாஸ்போர்ட் சொல்லிட்டீங்க, அதை சொல்லிட்டீங்க, இதை சொல்லிட்டீங்க, அவர் ராஜீவ்காந்தி கொண்டது சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. பார்த்துக்குங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட்டு கேட்டேன், சொன்னது நீங்கள் தான். நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லிட்டீங்களே, நான் சொன்னது அவ்வளோதான் மேட்ரு. அப்புறம் என்ன? சரி, கடைசியாக எதை சொல்ல விரும்புகிறீங்களா? கடைசியாக இல்லை, அதாவது எங்கள் அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, வெள்ளை சட்டை போட்டுருக்கணும்னா நம்பாத அப்படின்னு. உங்களையா? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையான நேரமே இல்லை, கெட்ட நேரம். இருங்க, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.